தந்தி தொலைக்காட்சி நேயர்களை ஆய்வு எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு சரியான திசையில் செல்கிறதா சட்டம் ஒழுங்கு என்கின்ற தலைப்பின் கீழான விவாதம். ஏன் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம்? 2 தினங்களாக நடைபெற்ற காவல்துறை மீதான மானிய கோரிக்கை, அந்த மானிய கோரிக்கையில் அந்த துறையினுடைய அமைச்சர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள் அளித்த பதில்கள், அந்த பதிலில் இருந்த சில வார்த்தைகள், சில வரிகள் இன்றைக்கு பெரும் சர்ச்சையாகவும் மாறியிருக்கின்றன. முதலமைச்சருடைய பதிலுரை காவல்துறை அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை அப்படியே படித்திருக்கிறாரா, அல்லது நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோடு ஒத்துப்போகிறதா, நடைமுறையில் இருக்கக்கூடிய யதார்த்த விஷயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறாரா என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இன்றைக்கு நடைபெறக்கூடிய சில போராட்டங்களை சிலர் தூண்டி விடுவதாக இந்த அரசு கருதுகிறது என்கிறார். அதற்கான காரணமாக சில திட்டங்கள், சில கொள்கை முடிவுகளை எடுக்கும்போது அரசுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் சிலர் போராட்டத்தை தூண்டி விடுவதாக நாங்கள் கருதுகிறோம் என்கிறார். மற்றொரு புறம் ஒரு சில கட்சிகள், சில எதிர்க்கட்சிகள் தினந்தோறும் தங்களுடைய பெயர்கள் நாளிதழ்களிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் வர வேண்டும் என்பதற்காக சில போராட்டங்களையும் வெற்று அறிவிக்கைகளையும் வெளியிடுகிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தையும் சட்டசபையிலே தமிழக முதலமைச்சர் பதிவு செய்கிறார். மற்றும் ஒரு பக்கம் இன்றைக்கு கடந்த 6 ஆண்டுகளாகவே காவல்துறையினர் மிக சுதந்திரமாக செயல்படுகிறார்கள், தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்கிற விஷயத்தையும் பதிவு செய்கிறார். மற்றொரு பக்கம் போராட்டங்கள் நடைபெறுகிறது என்ற கேள்விக்கு, போராட்டங்கள் நடைபெறுகிறது, அப்பேற்பட்ட நியாயமான எதிர்ப்புகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, போராட்டங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய ஒரு நியாயமான அரசாக இருக்கிறது என்று தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். இன்று நம்முடைய அரங்கத்திலே 5 சிறப்பு விருந்தினர்கள் நினைக்கிறார்கள். முதலாவதாக முன்னாள் காவல்துறை அதிகாரி, ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அவர்கள் நினைக்கிறார், அவரை வரவேற்கிறோம். அடுத்ததாக மதிமுகவில் இருந்து திரு அந்தரிதாஸ் அவர்கள் நினைக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். அடுத்ததாக சாமானியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு விஜயராகவன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறோம். அதே போல போராட்ட களத்தில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஷாமலாபுரத்தில் இருந்து போராட்டக்காரர் தவமணி அவர்கள் இணைகிறார், அவரையும் வரவேற்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக அம்மானியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமாறன் அவர்கள் இணையிருக்கிறார். இப்போது நாம் விவாதத்தை தொடரலாம். திரு அந்தரிதாஸ், தமிழக முதலமைச்சருடைய பதிலுரையில் இருக்கக்கூடிய விஷயம், சில கொள்கை முடிவுகள், சில நல்ல திட்டங்கள் இருக்கும்போது சில கட்சிகள், எதிர்க்கட்சிகள் அரசுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடக்கூடாது என்கின்ற காரணத்துக்காகவும் அந்த திட்டங்களை புரிந்து கொள்ளாமலும், இன்னொன்று தங்களுடைய பெயர் நாளிதழ்களிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் வர வேண்டும் அப்படின்றதுக்காக தினமும் ஏதாவது ஒவ்வொரு கட்சிகளும் ஏதாவது போராட்ட அறிவிப்பை வெளியிடுவதாக தமிழக முதலமைச்சருடைய பதிலுரை இருக்கிறது. இன்றைக்கு பல போராட்டங்களை மதிமுக நடத்தி கொண்டிருக்கிறது. உங்களுடைய பதில்? சட்டசபையிலே எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, மக்கள் சபையிலே எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை ஒரு அரசியல் கட்சி என்கின்ற முறையில் அறிக்கை வாயிலாகவும் தேவைப்படுகின்ற இடத்தில் போராட்ட களத்திலும் நாங்கள் நிற்கிறோம். அதாவது இன்றைக்கு களம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், முன்பெல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஏறினா ரயில் இறங்கினா ஜெயிலு அப்படின்வாங்க. அது அந்த காலம். இப்போ போனால் ஜெயிலு, அதுக்கு முன்னாடியே பெயில் என்பது இந்த காலம். அதாவது சாதனை, காவல்துறையை பொறுத்தவரையிலே சாதனைகளை, நூற்றுக்கணக்கான சாதனைகளை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சில சறுக்கல்களையும் நம்மால் சொல்ல முடியும். அதே போலவே காக்கி சட்டைக்காரன் எப்பொழுதும் காவலுக்கு கெட்டிக்காரன் என்பதற்கு 1000 உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். அதே நேரத்திலே காக்கி சட்டைக்காரன் காட்டுமிராண்டிக்காரனும் கூட என்பதற்கும் சில பல நிகழ்வுகள் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இல்ல, அது நம்ம காவல்துறை மானிய கோரிக்கை அதெல்லாம் பேசலாம். இந்த போராட்டங்கள் இந்த போராட்டங்களுக்கான அறிவிப்புகளை வெளியிடுவதில் ஒரு உள்நோக்கம் இருப்பதாக முதலமைச்சர் கருதுகிறார், சந்தேகிக்க தோன்றுகிறதுன்றார். அது நிச்சயமாக கிடையாது. போராட்டம் என்பது அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மாறுவது. ஒரு காலகட்டத்திலே ஈழப்பிரச்சனை அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டிலே ஒரு தாக்கம் இருக்கிறது. ஆனால் 2009 ஜனவரி 29ஆம் தேதி முத்துக்குமார் அவர்கள் தன்னைத்தானே எரியூட்டிக் கொண்ட பொழுதுதான் அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்தது. அதை போலவே மதுவிலக்கு பிரச்சனை ஆரம்ப காலத்தில் இருந்து, வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்திருக்கிறது. தென்னை மாகாண சபையிலே தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் இது குறித்து கேள்வி எழுப்பி இருக்கிறார். ஆக ஒரு நூற்றாண்டு காலமாக அந்த பிரச்சனை இருந்து வருகிறது. ஆனால் இதில் கன்னியாகுமரியில் இருக்கின்ற கடைகோடியில் இருக்கின்ற ஒரு கிராமத்திலே சசி பெருமாள் அவருடைய மரணத்தை வைத்து, அதற்கு பிறகு கலிங்கப்பட்டியிலே தலைவர் வைகோவுடைய அந்த போராட்ட களம், அதற்கு பிறகு அவர்கள் நீதிமன்ற களம், இவற்றையெல்லாம் வந்த பிறகுதான் அதற்கு ஒரு உச்சகட்டம் வந்தது. ஆகவே மக்கள் இன்றைக்கு ஸ்பான்டேனியஸாக போராடுகிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டு யாரை தூண்டி விடுகிறார்கள் என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய உணர்வுகளை இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். உணர்வுகளை பிரதிபலிக்கிறார்கள் அப்படின்றீங்க திரு கருணாநிதி. தமிழக காவல்துறை 6 ஆண்டுகளாக சுதந்திரமாக செயல்படுகிறது அப்படின்றார். அப்போ அதற்கு முன்பு தமிழக காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருந்ததா, அல்லது தமிழக காவல்துறைக்கு வேறு எங்கிருந்து ஏதாவது உத்தரவுகள் வந்து கொண்டிருந்ததா? இப்போதான் சுதந்திரமா செயல்படுறீங்களா? இப்போ இந்த போராட்டங்களின் எண்ணிக்கையை வைத்து முதலமைச்சர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பழைய இருந்ததை விட இப்போ போராட்டங்கள், இப்போ 20,000 போராட்டங்கள் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. நீங்க சொல்லியிருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். போராட்டம்ங்கிறது
எல்லாருக்கும் கோரிக்கை இருக்கு. மக்கள் கோரிக்கை இல்லாதவங்களே கிடையாது. எவ்வளவுதான் கொடுத்தாலும் அதற்கு மேலும் அடுத்தபடியை கேட்டு போராடுறது தான் மக்களுடைய நேச்சர். அதை போய் தடுக்க முடியாது. அதற்கு அவர்கள் உரிமை இருக்கிறது. ஜனநாயகத்துடைய அத்தியாவசியம் போராட்டம். அதை ஒத்துக்கிறேன், அந்த இதை ஒத்துக்கிறோம். ஏன்னா நாங்க காவல்துறைங்க முதல்ல அவங்க போராட்டம் நியாயமானதா அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு ஆராய்வதற்கு உரிமையும் கிடையாது, அதிகாரம் கிடையாது. எங்களுக்கு அதிகாரம் என்னன்னா அவர்களுடைய போராட்டம் வன்முறையாக சட்டவிரோதமாக இருக்கக்கூடாது, சமூகத்தில் மற்ற மக்களை பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள அவங்க நுழையக்கூடாது. இப்போ ஒரு சாலை ஓரத்தில் நின்று ஒரு 10 பேர் கூடி நின்று குரல் கொடுத்தால் கூட, கையில் ஒரு பதாகையை பிடிச்சிட்டு குரல் கொடுத்தா கூட அதை பற்றி உடனே ரிப்போர்ட் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அதற்குன்னு ஒரு தனிப்பிரிவு இருக்கிறாங்க. அவங்க இன்று இந்த 10 பேர் சேர்ந்து இந்த கோரிக்கைக்காக பண்ணாங்கிறது முதல்வர் வரைக்கும் அது போயிடும். இவர்களுடைய போராட்டம் இல்ல. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு எப்போதுமே ஒரே முத்திரை தான் இருக்கிறது, இவர் காவலர்கள் நடுநிலையானவர்கள் அப்படின்னு. 6 ஆண்டுகளாக இவர்கள் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் அப்படின்னா அது ஒரு அரசியல் முத்திரை குத்துற மாதிரி இல்லை. அது அவங்க சிஎம் உடைய ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியனுக்கு நான் பதில் சொல்றதுக்கு இது இல்லை. ஏன்னா அவருடைய ஆட்சி பத்தி அவர் சொல்றாரு, நான் காவல்துறையை சிறப்பாக தனியாக விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல, எந்த காலத்திலையும் காவல்துறையை கட்டிப்பிடிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. எந்த ஆட்சி காலத்திலையும் நாங்கள் 3 முதல்வர் காலத்திலையும் நாங்கள்லாம் பணியாற்றி இருக்கேன். எந்த காலத்திலையும் காவல்துறையை இதெல்லாம் பிடிச்சி அடக்கியெல்லாம் வைக்க மாட்டாங்க. சிறப்பாக தனியாக தான் இண்டிவிஜுவலாக தான் செயல்பட விடுவாங்க. அதாவது ஒரு சீரியஸான வழக்கில் போய் ஒரு ஆளுங்கட்சி தலையிட்டு இந்த மர்டர் கேஸில் நீங்கள் அக்யூஸ்டை விட்டுடுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே இருந்துச்சுன்னா அந்த லோக்கல் லெவலில் லீடர்ஸ் வருவாங்க, நமக்கு வேண்டிய பையன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுதான் சீரியஸான கேஸ் அப்படின்றது வேற. அப்போ லோக்கலில் நடக்கக்கூடிய நிலத்தகராறு, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இது போன்ற விஷயங்கள்லாம் காவல் நிலையத்திலே பஞ்சாயத்து நடக்கிறது, அரசியல்வாதிகள் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். பஞ்சாயத்துன்னா விசாரணை பண்றோம், அதற்காக வேண்டி ஒரு கட்சிக்காரங்க போது நிச்சயமா வரதான் செய்வாங்க. அந்த ஆளுங்கட்சியிலேயே வருவாங்க. இந்த 6 ஆண்டுகள்ல அது இல்ல, அது கூட இல்லன்றீங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க. ஆளுங்கட்சி வந்தவன உடனே அதுக்காக வேண்டி அவங்களுக்கு சாதகமாக எந்த அதிகாரி உண்மையான நேர்மையான அதிகாரி இருந்தால் செய்ய மாட்டாங்க. என்ன நியாயமா அதுதான் செய்வாங்க. என்ன நாளைக்கு பதில் சொல்ல போறது அவங்க தான். சொல்ல வேண்டியவங்க சொல்லுவாங்க. ஈவன் எதிர்கட்சியாக இருந்தால் கூட அந்த நல்ல ரிலேஷன். இப்ப நான் சொல்றேன், இப்ப இந்த இவ்வளவு போராட்டம் சொல்றீங்களே, உண்மையிலேயே அந்த பகுதியில் உள்ள அதிகாரிகளுக்கு அந்த மக்களுடைய நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா இந்த போராட்டங்கள் நடக்க. இப்ப நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் நடக்காம இருக்கு. அந்த இடங்கள்லாம் என்ன அவங்க அந்த மக்கள்லாம் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்களா? இல்ல, அந்த பகுதியில் உள்ள அதிகாரிகளுடைய கண்ட்ரோல்ல அவங்க இருக்கிறாங்க. அந்த பகுதியில் உள்ள அதிகாரிகளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்ப நம்மவே பார்த்தோம், திருச்சியில ஒரு அதிகாரி கூட்டமா இருந்தவங்களை கலைஞ்சு போக வச்சிருக்கிறாரு, பார்த்தோம். அந்த மாதிரி அதிகாரிகளுக்கு நல்ல மக்களுடைய நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்து ஏற்கனவே அவர்களை பெயர் சொல்லி அளிக்கக்கூடிய அளவுக்கு அறிமுகம் இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரி வன்முறையெல்லாம் வரமாட்டாங்க. அந்த அதிகாரியை பார்த்த உடனே எதிர்த்து போயிடுவாங்க. நாங்கெல்லாம் அது மாதிரி பண்ணியிருக்கிறோம். ரைட், ஓகே. இதில் தான் ஒரு சந்தேகம் இருக்கிறது, காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு. ஆனால் இப்போ சமீபத்தில் நம்ம நிறைய தடியடியை பார்க்கிறோம். மெரினாவில் அந்த போராட்டத்தை இறுதியாக கலைத்ததற்கு எடுத்த பிரயோகத்தை 2 தரப்புகளிலும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெரியும். நிறைய மக்கள் காயப்பட்டார்கள், காவல்துறையினரும் காயப்பட்டார்கள். அதற்கு என்ன காரணம்? அதீத சுதந்திரமா என்கிற கேள்வியும் கூட இருக்கிறது. தற்போது நம்முடைய அதிமுக அம்மானியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கும். திரு முருகுமாறன், கடந்த 6 ஆண்டுகளாக காவல்துறையினருக்கு அதீத சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறார். சட்டம் ஒழுங்கு விஷயத்தை பொறுத்தவரையில் ஒரு புள்ளி விவரத்தினுடைய அடிப்படையில் திமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்படக்கூடிய புள்ளி விவரங்களிலே முன்பிருந்த அதிமுக அரசுல தான் அதிக கொலையும் நடந்ததாகவும், இப்போ இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை திமுக ஆட்சியோடு ஒப்பிடும்போது 22% வரை குறைந்து விட்டதாக சொல்றார். தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறதா? கட்டாயம். தமிழகத்தை பொறுத்தவரையிலே 2011 இதய தீபம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானதுக்கு பிறகு தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கியது. தமிழகத்திலே ஆள் கடத்தல் கிடையாது, நில அபகரிப்பு கிடையாது, கட்ட பஞ்சாயத்து கிடையாது, கந்துவெட்டி கிடையாது, கள்ளலாட்டரி கிடையாது, சமூக விரோதிகளுடைய நடமாட்டம் கிடையாது. இது போன்ற ஒரு அமைதிக்களமாக, பண்பாட்டுக்களமாக, தமிழர்களுடைய உரிமைக்களமாக மாற்றிய பெருமை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதய தீபம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை 2011 2016 அவர் இறக்கின்ற வரை சாரும். அதற்கு முருகுமாறன் ஒரு குறுக்கீடு முதலமைச்சரே சொல்லி இருக்கிறார் பதிலுரையில, எந்த மாநிலத்திலையும் அசம்பாவித சம்பவங்கள் குற்றங்கள் நடைபெறாமல் இல்லை, மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பேசுங்க அப்படின்றாரு. குற்றமே நடக்கல அப்படின்னு நீங்க சொல்ல வாதத்தை யாராலும் ஏற்றுக்க முடியாது, உங்களுக்கும் தெரியும். இல்ல, குற்றங்களே அதாவது சார், நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குற்றங்களே நடக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்களோட உரையாடி கொண்டிருக்கிறேன். இந்த அறையில் உள்ளே 2 பேர் என்னை கழுத்தை நிறுத்தி கொல்ல முற்படுவார்களே ஆனால், அல்லது ஒரு குண்டு வைத்து தயாரிப்பார்கள் ஆனால், காவல்துறை இதற்கு என்ன செய்ய முடியும்? இது ஒரு தனி மனிதனை
பழிவாங்க வேண்டும் அல்லது பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை. ஒரு பொது விஷயங்களிலே நம்முடைய காவல்துறை எப்படி அணுகிறது என்பதை வைத்து பார்த்துதான் ஒரு நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடியும். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலே சாதி சண்டை எங்கேயாவது உண்டா? ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் 2011 2016 வரை கோடிட்டு காட்ட முடியுமா? மாமல்லபுரத்திலே இருந்து மரக்காணம் வரை நடக்கக்கூடிய அந்த நிகழ்வினை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இரும்புக்கரம் கொண்டு அடக்கி 2 சமூகங்களுக்கு இடையே வரக்கூடிய சாதிய மோதல்களை தடுத்து நிறுத்தினார். அது உங்களுக்கும் தெரியும். எனவே சட்டத்தை மீறுகிறக்கூடிய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த அரசு தமிழக அரசு, அதனுடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா. சாதி ரீதியான மோதல்கள் அப்படின்றது கிடையாது. ஆனா கோகுல்ராஜ் கொலை செய்யப்படுகிறார், அதை விசாரிக்க வந்த விஷ்ணுபிரியா மரணமடைகிறார், அதுல ஒரு மர்மம் இருக்கும் அப்படின்றாங்க. அதே போல சுவாதி கொலை செய்யப்படுகிறார், சுவாதி கொலையில சம்பந்தப்பட்டதாக ராம்குமார் சிறைச்சாலையில் அவரும் மர்மமான முறையில் உயிரிழக்கிறார். இன்னைக்கு அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு வெளிப்படையாக சாதி சண்டை இல்லை அப்படின்றதுனால சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்னு ஒரு வாதத்துக்கு வந்துட முடியுமா? அங்கேயும் இங்கேயும் சம்பவங்கள் நடந்துட்டு தானே இருக்கு, பரபரப்பான சம்பவங்கள். இல்ல நீங்க பொதுவா பல்வேறு இடங்களில் சாதிய மோதல்கள் அப்படின்னா 2 பிரிவினருக்கிடையே ஒரு வன்முறை வெடிக்கும், வீடுகள் சூறையாடப்படும், பொது இடங்கள் சூறையாடப்படும், வீடுகள் தீ வைத்து எரிக்கப்படும், 3 நாள் 2 நாள் 1 வாரம் பேருந்து போகாது, ரயில் போகாது, புகைவண்டி நிலையங்களில் இருக்கக்கூடிய பயணிகள் கலைந்து ஓடக்கூடிய சூழலில் இருக்கும். இது போன்ற சூழல்கள் எல்லாம் இல்லாமல் இன்றைக்கு அமைதி பூங்காக இருக்கிறது. தர்மபுரி நத்தம் காலனி அந்த கிராமம் உங்களுக்கு தெரியும். இளவரசன் திவ்யா அந்த சம்பவத்திற்கு பிறகு என்ன நடந்தது? ஒரு கிராமமே கொளுத்தப்பட்டது, அங்க பேருந்துகள் ஓடல, கல்வி பெரிய தாக்குதல்கள் ஏற்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம் யாரால் நடந்தது, யாரால் கட்டவிழ்க்கப்பட்டது, அதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி தெரியும். அதுதான் அதை கட்டுப்படுத்த வேண்டியது, அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது இதெல்லாம் காவல்துறை தானே. அது மாதிரியான சம்பவங்களே நடக்கல அப்படின்றீங்க. காவல்துறையினுடைய வாகனங்கள் நிறைய இடங்களில் சேதப்படுத்தப்பட்டிருக்கு, பொதுமக்களுடைய வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப கலவரமே நடக்கல அப்படின்னா எப்படி? சம்பவங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கடந்த ஆட்சியாளர்களை விட இப்போது நடைபெறக்கூடிய ஆட்சி சம்பவங்கள் குறைவாக இருக்கிறது. ஒப்பீடு 2 உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கண்ணக்கோள் திருட்டு ஒரு 20 திருட்டு கடந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் இப்போது ஒரு 18 திருடு 15 திருடு நடைபெற்றிருக்கிறது, குறைவாக இருக்கிறது என்று ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே ரைட். ஒப்பீட்டு அளவில் தமிழக காவல்துறையினுடைய செயல்பாடும் தமிழக அரசும் அமைதி பூங்காவாக இருக்கிறது அப்படின்னு முதலமைச்சருடைய பதிலுரை குறித்து உங்களுடைய முதல்கட்ட தகவல்களை பெற முடிகிறது. தற்போது சாமலாபுரத்தில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய போராட்டத்தில், மதுக்கடைக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்ற தவமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். தவமணி, சொல்லுங்க. முதலமைச்சர் நேற்றைய தினம் பேசிய போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், போராட்டத்தில் ஏன் பெண்களும் குழந்தைகளும் பங்கேற்கிறார்கள் என்பது தொடர்பாக. அந்த போராட்ட காலத்தில் நீங்க பங்கு பெற்றவர் அப்படின்ற முறையில் அந்த வார்த்தைகளை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக போராட்டத்தில் இன்றைக்கு மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டத்தில் பெண்கள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இது எதனால? வணக்கம். நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் அவர்கள் பெண்களும் குழந்தைகளும் பின்னாடி இருந்து யாராவது தூண்டி விடப்பட்டதுனால தான் போராட்டத்துக்கு முன் வர்றாங்க, 2வது தமிழகத்தில் இப்போ போராட்டம் என்பது ஃபேஷன் ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு உதாரணமாக நான் எடுத்து காட்டுறேன். சாமலாபுரத்தில் ஏப்ரல் 11, 12ஆம் தேதி அன்னைக்கு மிகப்பெரிய தமிழகம் தழுவிய ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும். அதை தொடர்ந்து அங்கே மதுபான கடை அடைக்கப்பட்டது. ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் சாமலாபுரம் பேரூராட்சியில் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு மதுக்கடை கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்தும் நாங்கள் போராட்டம் பண்ணினோம். அப்படி பண்ணும் பொழுது குறிப்பாக தமிழக பெண்கள் கழுத்தில் அணிஞ்சிருக்கக்கூடிய தாலியை எப்படி நினைப்பாங்க? அது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? எங்களுடைய உயிருக்கு மேலாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி. ஆனால் அந்த 2வது கடைக்காக போராடி 5 நாட்கள் கடுமையாக போராடி கடைசி நாள் அன்னைக்கு சப் கலெக்டரும் டாஸ்மார்க் டிஎம்மும் வந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் போராட்ட களத்தில் இருந்த ஒரு சகோதரி தன்னோட கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி டாஸ்மார்க் டிஎம் கையில் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு மன வேதனையும் மன உளைச்சலும் எவ்வளவு பாதிப்புகளும் அவர்களுக்கு இருந்திருந்தா தன்னுடைய உயிருக்கு மேலாக உங்களுடைய வீடுகள்ல நீங்க பார்க்கக்கூடிய சம்பவங்கள், வெளியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், இந்த சம்பவங்கள் தான் போராட தூண்டுச்சு, பின்னணியில யாருமே இல்லை, யாருமே ஆர்கனைஸ் பண்ணலன்றீங்களா உங்களுடைய போராட்டத்தை? எப்படி அவ்வளவு பெண்கள் ஒன்னா கூட முடிஞ்சது? கண்டிப்பா சார், எங்களுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய எங்களோட தூண்டுதலே அரசாங்கமும் டாஸ்மார்க் நிர்வாகமும் தான்.
நாங்க வந்து எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு வேணும்னு நாங்க கேட்கல. சார் சொன்னார் இல்லைங்களா, எவ்வளவு கொடுத்தாலும் போதும்னு அவங்களுக்கு நிறைவடையாது, மறுபடியும் கேட்டுட்டு இருப்பாங்க, அது அவங்களோட உரிமைன்னு சொல்லிட்டு நாங்க வேண்டான்னு சொல்றோம். காரணம் என்னன்னா, நிறைய அந்த போராட்டத்துல இருந்த நிறைய விதவை பெண்கள் இருக்காங்க. எங்களுடைய பக்கத்து வீட்லயே ஒரு சகோதரி சின்ன வயசுலயே கணவனை இழந்து 2 பெண் குழந்தைகளோட கஷ்டப்பட்டுட்டு நிக்கிறாங்க. இதே மாதிரி தான் சின்ன பள்ளிக்கூடத்து குழந்தைங்கள்லாம் வந்து மதுபான கடையில போய் குடிக்கிறத நாங்க பார்க்கறோம். எதிர்கால வாழ்க்கையே அவங்களுக்கு இல்லாம போயிடும். ரெண்டாவது, நிறைய விபத்துக்கள் ஏற்படுதுங்க. இந்த மதுபானம் குடிச்சிட்டு வர்றவங்களால நிறைய விபத்துக்கள் ஏற்பட்டு சாதாரணமா போற மக்களும் அதுல உயிரிழப்பு ஏற்படுறாங்க. இன்னொன்னு, எங்களால நிம்மதியா நடமாட முடியல. மதுபான கடைகள் இருக்கும் பகுதியில எங்களால நடமாடவே முடியல. ஆனா இவங்க சொல்றாங்க, காட்டுக்குள்ள போடுறோம், தள்ளி போடுறோம், ஊருக்கு ஒதுக்குப்புறமா போடுறோம் அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க. இல்ல குடியிருப்பு பகுதிகள், இப்ப சாமலாபுரத்துல வந்தது குடியிருப்பு பகுதியில தான் அந்த மதுபான கடை வந்தது. எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறதுனால மட்டும்தான் இந்த போராட்டம் பண்றோம். எங்களுக்கு பின்னணி யாரும் கிடையாது. இல்ல, புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழக முதலமைச்சர் சொல்வது தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறதுன்னு. நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டவங்க, இந்த ஒரு போராட்டக்காரர்கள் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறதுன்னு பாக்குறீங்களா? சார், தமிழகம் அமைதி பூங்காவா இருக்குதுங்கிறது தமிழக மக்களுக்கே தெரியுங்க. நிச்சயமா இல்லை. அவர் சொன்னது போல ரயில் வண்டி வந்து எரியணும், கவிழணும், அதளவுக்கு நடக்கிறது தான் போராட்டம் அப்படின்னா, அப்ப நாங்க போராடுற பெண்கள் போராட்டத்துக்கு முக்கியத்துவம் இல்லையா? ஏங்க சார், நாங்க ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுனாலதான் கழுத்துல இருக்கக்கூடிய தாலியை கழட்டி கையில கொடுக்கிற ஒரு நிலை வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை, இது வந்து போராட்டம்ங்கிறது ஃபேஷனா போயிடுச்சுன்னு ஒரே வார்த்தையில ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதல்வர் சொன்னது எங்களுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வேதனையா இருக்கு. எங்களுடைய பெண்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. எங்களுக்கு பின்னாடி யாருமே வந்து எங்களை தூண்டி விடவோ, எங்களை வந்து போராட்டத்துக்காக முன்னிறுத்தவோ கிடையாது. நாங்களா பாதிக்கப்பட்ட சாதாரண குடும்ப பெண்கள் எல்லாரும் சேர்ந்துதான் நாங்க போராட்டம் பண்ணினோம். சாமலாபுரத்துல இருந்து நடந்த விஷயம் அதுதான். ஆனா அவங்க சொல்றாங்க, பொதுமக்கள் தாக்கியதுனால மட்டும்தான் காவல்துறை தாக்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது. அது எல்லாருமே வந்து வீடியோல பார்த்துருக்காங்க. ரெண்டாவது, போலீஸ்காரங்களுடைய காவல்துறையினுடைய வண்டி உடைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. போராட்டம் முடிகிற வரைக்கும், முடிஞ்சு வெகு நேரம் ஆகியும் கூட 6:30 மணி வரைக்கும் அதே வாகனம் உடையாம இருந்த வீடியோ எங்க கிட்ட இருக்கு. போலீஸ்காரர் அந்த வாகனத்தை உடைச்சிட்டு பேசிட்டு கையில காயத்தோட நின்றுட்டு இருந்த வீடியோவையும் நாங்க வந்து விசாரணைக்காக கொடுத்துருக்கோம். அந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கும் பொழுது எப்படி இப்படி அப்பட்டமான போய் சொல்ல முடியும்? நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. போராட்டக்காரர்கள் தரப்புல என்ன பார்வை இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. சாமானியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு விஜயராகவன், இதுல 2 விஷயம். முதலமைச்சருடைய பேச்சு அப்படின்றதையும் தவிர்த்து விட்டு, தமிழகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், போராட்டங்கள் நிறைய நடக்குது. வரலாற்று சிறப்பு மிக்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்திருக்கிறது. ஒரு பெரிய சட்டம் இயற்றுவதற்கு காரணமாக சில போராட்டங்கள், தேவையில்லாத சில போராட்டங்கள் நடைபெறுவதை நம்ம பார்க்க தான் செய்யறோம். இந்த போராட்டங்கள் நடக்கிறது மூலமாவே தமிழகம் ஒரு அமைதியா இல்ல, அமைதியான சூழல் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஆக்சுவலா தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 5 years வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்மளோட இது வந்து கிரைம் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கே தவிர இன்னும் கம்மி ஆகலை. அண்ட் மோரோவர் வந்து தமிழக முதலமைச்சர் சொன்ன இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, கிரைம் ரேட் கம்மியாக இல்லை அப்படின்னாலே அமைதியாக இல்லைன்னு தான் அர்த்தம். அண்ட் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்துகிட்டே இருக்கு. எவ்வளோ நியூஸ் வருது, அங்கே கொள்ள இங்கே கொள்ள அப்படின்ட்டு. பாதி இடங்களில் எஃப்ஐஆர் வந்து ஃபைலே பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதுவும் இன்னும் ஜாஸ்தியாக தான் நான் வரேன். நிறைய அந்த மாதிரியான செய்திகள் வருகிறது. ஆனால் தேசிய குற்ற ஆவண காப்பகம் அதில் இருக்க புள்ளி விவரங்கள் படி பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக கம்மியான மாதிரி இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோலேருந்து நான் எடுத்திருக்கேன். 2011 2015 வரையும் பார்த்தீங்கன்னா வந்து அதே ரேட்டு தான் இருக்கே தவிர வந்து கம்மியான மாதிரி இல்லவே இல்லை. ஸோ அதே ரேட்டில் இருக்குது அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டுருவோம் அப்படிங்கிறது கிடையாது. பாதி இது ஃபைலும் பண்ண மாட்டேன்றாங்க. ரெக்கார்ட்ஸ்லேயே ஆன் ரெக்கார்ட்ஸ்லேயே வர மாட்டேங்கிறது நிறையா. இப்போ சாமானியர்லாம் பார்த்தீங்கன்னா போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து எஃப்ஐஆரே ஃபைல் பண்ண முடியாது நம்ம. ஏன்னா அந்த வே தே ட்ரீட் யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு தான் காவல்துறை உங்கள் நண்பனாகி விட்டது அப்படிலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது நியாயமான கேஸில் அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. நியாயமான கேஸுன்றது வந்து அவங்கள என்ன சொல்லுவாங்க, எனக்கு இது பண்ண முடியாதுனால அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது ஃபைல் பண்ணாலும் வேஸ்ட்டுங்க, பண்ண முடியாது, எங்களுக்கு ப்ராப்ளம் வரும், நாளைக்கு நாங்கள் ஃபைல் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர நிறையா கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலே ஆக மாட்டேங்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அமைதி பூங்காவா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இல்லை. அமைதி பூங்காவா இருக்க விட மாட்டேங்கிறாங்க உண்மை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 குடும்பத்துக்கு இடையில ஒரு சண்டை கைகளை போயிருச்சு அப்படின்னா அந்த கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அது கேஸ் 2 வீட்டு கடையில கொலையடி சண்டைனா கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? அதையெல்லாம் சேர்த்து நம்ம அமைதி பூங்கா இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அது கலைப்புறதுக்கும் பாதி பேர் இருக்காங்க. இல்ல அமைதி பூங்கா இருக்காம இருக்கிறதுக்கும் கலைப்புறதுக்கு இவங்க சொன்னாங்க. இப்ப வந்து அரசியல் கட்சிகள்லாம் தலையிட நிறைய இருக்கு. உண்மையிலேயே நிறைய இருக்க விட மாட்டாங்க. கண்டிப்பா அரசியல் கட்சிகள்லாம் நிறைய பாத்தீங்கன்னா, நான் ஜல்லிக்கட்டு அரசியல் கட்சிகளுடைய தலையீடு இருக்குன்ற கண்டிப்பா போராட்டங்கள்ல நான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நான் இருந்தேன். நைட்டு 9 மணிக்கு மேல நான் ஆஃபீஸ் முடிஞ்ச பிறகு நான் போய் ஜல்லிக்கட்டு போய் அங்க போய் இருந்து போராட்டங்கள்ல இருந்து நைட் 1 மணி தான் வீட்டுக்கு வரேன்.
2-3 நாள் போன பிறகு தெரிஞ்சது அங்க வந்து சரியான போராட்டம் மாதிரி தெரியல அப்படின்னு நானே இறுதி நாட்கள்ல ஒதுங்கிட்டேன். அதனுடைய நிறம் மாற தொடங்கியது. கண்டிப்பா அந்த மாறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே ஒதுங்கிட்டேன். பிகாஸ் ஏன்னா வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து வேற, நம்ம ஜல்லிக்கட்டு ரியல் போராட்டம் வந்து நம்ம பண்ண விஷயம் வேற. அதனால வந்து பாத்தீங்கன்னா தூண்டுதல்களும் நிறைய இருக்கு. ஆக்சுவலா இப்போ அமைதியா இருக்க விடாம பண்றாங்களோங்கிறது கூட அந்த ஒரு பிம்பமும் வருது இப்போ நமக்கு. ஓகே, போராட்டங்கள் நடக்குது, நீங்க சொன்ன மாதிரி போராட்டங்கள் நடக்குது. இன்னொரு பக்கம் பெரிய அளவிலான பிரச்சனைகள், பெரிய அளவிலான கிரைம் அப்படின்றது சாமானியர்கள் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய கிரைம் அப்படின்றது இல்லை. மற்ற மாநிலங்களோட ஒப்பீடு ஒன்று வைக்கிறாங்க, அதை நம்ம ஏன் ஏற்றுக்க கூடாது? நான் என்ன சொல்றேன், மற்ற மாநிலங்களை ஏன் நம்ம கம்பேர் பண்ணணும், நம்மளோட பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க இப்போ பெரிய பெரிய இது எல்லாமே கேசஸ்ல, ராமஜெயம் கேஸ்லாம் இன்னும் கிளியராகவே இல்லை. இன்னும் அதெல்லாம் இன்னும் யாருக்குமே தெரியல, யாரும் தெரியல. அது நீங்க வந்து இந்த கிரைம் ரேட் கம்மி பண்றேன், சட்டம் ஒழுங்கு கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இல்லங்கிறதுக்கு இதெல்லாமே எவிடன்ஸ். பெரிய பெரிய கேசஸ்க்கே வந்து அவங்களால வந்து ஆன்சர் சொல்ல முடியல, கரெக்டாக கிளியர் பண்ண முடியல. இப்போ சொன்ன சுவாதி கொலை வழக்காக இருக்கட்டும், எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இல்லை. நமக்கு இன்னும் சாமானியர்களுக்கு வந்து தெளிவான விஷயங்கள் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பா நிச்சயமா வந்து காவல்துறை வந்து எஃபெக்டிவா இருக்குங்கிறது வந்து கொஸ்டினபிள் தான். ஓகே, ரைட். அந்தரிதாஸ், இங்க இந்த ஆட்சியில அதீதமான போராட்டங்களுக்கு, நிறைய போராட்டங்களுக்கு நாங்கள் செவிசாய்க்கிறோம், குரல் கொடுக்கிறோம், அதனால தான் நிறைய போராட்டங்கள் நடைபெறுது. அதை காரணம் காட்டியே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? எல்லா கோரிக்கைகளையும் ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு முதலமைச்சருடைய பதிலுரை சொல்கிறார். போராட்டத்திற்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்கிறது, போராட்டங்களுடைய வடிவம் மாறும்போது தானே காவல்துறையினர் தடியடியோ இதெல்லாம் பிரயோகிக்கிறாங்க. மரியாதைக்குரிய நடிகர் கமல் அவர்கள் அண்மையிலே ஒரு கருத்தை சொன்னார்கள். தமிழ்நாடு ஹேஸ் பிகம் மோர் டெமோக்ராட்டிக் என்று சொன்னார்கள். அதாவது ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்திற்கு பிறகு எந்த டிஃபமேஷன் கேசஸும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதைப் போலவே கிட்டத்தட்ட கருத்துக்களை வந்து மந்திரிகள் சுதந்திரமாக சொல்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்வார்கள். காவல்துறையை பொறுத்தவர்களை சங்க இலக்கியத்தில் ஒன்று சொல்வாங்க, செம்புல பெயல் நீர் போல. தூய்மையான மழை கூட விழுகின்ற நிலத்திற்கு ஏற்றார் போல அந்த தன்மை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதைப் போல காவல்துறை அந்தந்த ஆட்சியாளர்களுடைய விருப்பத்திற்கு நெளிவு சுழிவுக்கு ஏற்றார் போல் செயல்படுகிறது என்பதும் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. 2006 அக்டோபர் 13 காவல்துறை அந்த உள்ளாட்சி தேர்தலில் நடந்து கொண்ட விதம் நீங்க பார்த்திருப்பீங்க பத்திரிகையில். வாக்காளர்கள் காத்திருக்க, காவலர்கள் காத்திருக்க, ரவுடிகள் வாக்களிக்க என்கின்ற ஒரு செய்தி வந்தது. அதே காவல்துறை தான் இன்றைக்கும் இருக்கிறது. அதே போலவே 2009 பிப்ரவரி 19 திட்டமிட்டு உயர்நீதிமன்றத்திலே ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் என்கின்ற காவல்துறையை வரவழைத்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை அன்றைக்கு இருந்த ஆட்சி, அதுக்காக அந்த ஆட்சி தூண்டிவிட்டது என்று சொல்ல முடியாது. ஏன் இந்த ஆட்சியிலே கூட 2016 இதே ஜூலை மாதத்தில் 22 என்னுடைய நினைவு சரியாக 22 பியூஷ் மனுஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் வெளியிலே வந்து என்ன சொன்னார் என்று சொன்னால், என்னை கைது செய்து ரிமாண்டுக்கு அனுப்பினார்கள், ஆனால் சிறைச்சாலையில் என்னை 2 நாள் சித்திரவதை செய்தார்கள், அடித்தார்கள், தாக்கினார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆகவே பொத்தாம் பொதுவாக எதையும் செய்ய முடியாது. காவல்துறை அந்தந்த ஆட்சியாளருக்கு ஏற்றால் போல் சில நேரங்களிலே ஏவல் துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது. நான் என்ன சொல்றேன், போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள், போராட்டம் எங்கு எல்லை மீறுகிறதோ அது போன்ற இடங்களில் காவல்துறை சில நடவடிக்கைகள் எடுப்பது தவிர்க்க முடியாத இருந்தது. மே 17 ஒவ்வொரு வருடமும் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவந்தல் நிகழ்ச்சி எல்லா கட்சிகளும் நடத்துகிறது. இந்த தடவை ஏதோ பல முறை ஜல்லிக்கட்டுக்காக சுட்டுக் கொண்டோம் என்பதற்காக மெரினாலே கொஞ்சம் கெடுபிடிகள் இருந்தன. அவர்கள் முறையாக அனுமதி கேட்டார்கள், கோரிக்கை வைத்தார்கள், தரவில்லை. அதை மீறி அவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றினார்கள். அதற்காக 21 மே 21 கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் கைது செய்யப்பட்ட திருமன் காந்தி உள்ளிட்ட 4 பேர் மீது 9 நாளிலே குண்டர் சட்டம் போடப்படுகிறது. அப்படி என்ன காரணம்? குண்டர் சட்டம் எப்பொழுது போடுவார்கள் என்று சொன்னால், பூட்லெக்கர்ஸ்க்கு, ட்ரக் அஃபெண்டர்ஸ்க்கு, சாண்ட் அஃபெண்டர்ஸ்க்கு, அதே போலவே இது கிராபிங், லேண்ட் கிராபிங் கேஸில் உள்ளவர்களுக்கு, வீடியோ பைரசியில் உள்ளவர்களுக்கு, ஃபாரஸ்ட் ஆக்ட் மீறியவர்களுக்கு, இவர்களுக்கு தான் குண்டாஸ் ஆக்ட் போடுவது வழக்கம். 9 நாளில் என்னுடைய அறிவு சரியா இருந்தா 6 கேஸுக்கு மேல போறப்பே வந்து அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. எந்த கேஸும் இல்லையா? அவங்க கிட்ட என்ன கேஸ் இருக்கு? பல கேஸ் இருக்க போய் தான் 153A உள்ளிட்ட அந்த குண்டாஸ் ஆக்ட் போடும்போது இந்த அடிப்படையிலே தான் குண்டாஸ் ஆக்ட் போடப்படுகிறது. 9 நாள்ல அவர் எப்படி ஒரு பெரிய கிரிமினல் ஆகிட முடியும்? என்ன ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி, அதாவது நீத்தார் நினைவு நாள் நம்ம ஊர்ல சொல்வாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து ஏன் வந்தது? அண்ணன் சொன்னார், எம்எல்ஏ அவர்கள் சொன்னார்கள், அதில் நான் மாறுபடுறேன். கொடநாடு எஸ்டேட்ல இன்றைக்கு 5வது மரணம் ஏற்பட்டிருக்கிறது. 5வது கிட்டத்தட்ட ஆடிட்டர் ஜூன் 3 ஆடிட்டர் தினேஷ்குமார் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஏற்கனவே வந்து ஓம் பகதூர், கிருஷ்ண பகதூரும் தாக்கப்பட்ட பிறகு பல பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, சில பேர் இறந்திருக்கிறார்கள். 5வது மரணம் வந்திருக்கிறது. தினேஷ்குமார் தற்கொலை செய்து கொண்டதாக அவங்க அப்பாவே சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு ஆக்ஷன்ல எப்படி கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷ்குமார் தற்கொலை செய்து கொண்டதா அவங்க அப்பா பேட்டி கொடுத்தார். இந்த வழக்கின் பின்னணியிலே சுற்றி வருபவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையிலே ஒன்று விபத்திலே நேரிடுகிறது, அதுக்கு பிறகு காவல்துறை வருகிறது என்று சொன்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது. அது ஏன் நம்முடைய காவல்துறை அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்றீங்க. இந்த கேள்வியை சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகவாரன் அவர்கள்ட்ட வைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் பிற பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சீர்குலைந்திருக்கிறதுன்னு சில சுட்டிக்காட்டுதல்களை காட்டிலும்
கொடநாடு எஸ்டேட்டிலே சொன்ன மாதிரி 5வது மரணம், அதுவும் சந்தேக மரணம். இது எதையும் நாங்கள் கொலைன்னு சொல்லல, சில மரணங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறது. கொடநாடு ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அந்த 16-17 வயல்கள் அந்த பகுதிக்கு கூட யாரும் நுழைய முடியாது. அங்கேயே ஒரு போன்ற சம்பவங்கள் நடக்கிறது. இன்னும் பல நீங்க சொன்னீங்க இந்த 6 ஆண்டுகளில் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது அப்படின்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் பெரிய கேள்வியாக இருக்கிறது, ராமஜெயம் கொலை வழக்கில் யார் குற்றவாளி அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு இழுபறியாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் சொல்ல போறீங்க? கடந்த ஆட்சியையும் இந்த ஆட்சியையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கடந்த ஆட்சி காலத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே தாக்கப்பட்டு அவருடைய மண்டை உடைக்கப்பட்டு அவர் அலறிய காட்சிகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். சட்டக்கல்லூரியில் நம்முடைய காவலர்கள் அங்கே நிற்கின்ற பொழுதே அங்கே சட்டக்கல்லூரியுடைய மாணவர்கள் எவ்வாறு தாக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே பீகாரை விட மிக கொடுமையாக தமிழகத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றிருக்கிறது, எனவே சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற இந்த உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்கிறோம் என்று சொன்னார்கள். இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனமான நிலைப்பாடுகளில் இன்றைய தினம் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. சகோதரர் நம்முடைய அருமை சகோதரர் திரு அந்தரிதாஸ் சொன்னார்கள். அதே கேள்வி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கடந்த 6 ஆண்டுகள்ல பரமக்குடி துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது, அதுக்கப்புறமா ஆம்பூர்ல வன்முறை சம்பவம் நடைபெற்ற போது காவல்துறையினுடைய செயல்பாடுகள், சென்னை மெரினா போராட்டத்தில் காவலர்களே தீ வைக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அலங்காநல்லூர்ல போராட்டத்தை கலைப்பதற்கு கள்ள விட்டு எரிஞ்ச அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம் காவலர்கள். இதெல்லாம் காட்டுமிராண்டித்தனம் இல்லையா? அதுல வராதா? இல்லை, நீங்கள் நம்முடைய சகோதரர் அவர்கள் சொன்னதுக்காக நான் அதை கோடிட்டு காட்டினேன். இப்போ நீங்கள் சென்னை மெரினா கடையில் நடந்தது என்பது தமிழர்களுடைய உணர்வு வாய்ந்த ஒரு போராட்டம். சென்னை மெரினா கடற்கரை பொறுத்தவரையில் அது ஒரு போராட்ட தலைமையே அல்ல. எப்பொழுது எந்த அரசியல் இயக்கங்கள் கேட்டாலும் அல்லது பொது மக்கள் கோரிக்கை வைத்து அங்கே போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டாலும் எந்த ஆட்சியாளர்களும் நம்முடைய மெரினா கடற்கரையிலே அனுமதி தருவதில்லை. அன்றைய தினம் மெரினா கடற்கரையை சேர்ந்த சீர்நேரங்கத்தை கூட எடுத்து விட்டு ஒரு அமைதி பூங்காவாக நம்முடைய மெரினா கடற்கரையை ஆட்சியாளர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் இது தமிழனுடைய உரிமை பிரச்சனை என்கின்ற காரணத்தினால் இளைஞர்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள், அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் தங்களுடைய குடும்ப பிரச்சனையாக எடுத்து அதை நேசித்த காரணத்தினால் தமிழக அரசு அதை அனுமதித்தது. தமிழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்று இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான சட்டத்தை பெற்று மீண்டும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்த்துவதற்கான சட்டத்தை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி தந்தார்கள். ஆக அதன் பிறகு கூட போராட்டக்காரர்கள் கலையவில்லை என்று சொன்னால் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கியது யார்? அந்த போராட்டத்திற்கு காவல்துறையிடம் அனுமதி வாங்கியது யார் அவர்களை வழிநடத்தி என்கின்ற கேள்வி எழுகிறது. அப்படி இன்றைய தினம் நம்முடைய சகோதரர்கள் கோடிட்டு காட்டினார்களே, சில அரசியல் கட்சிகள், சாமானியராக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் கோடிட்டு காட்டினார்களே, சில அரசியல் கட்சிகள் மெரினா கடற்கரையை தங்களுக்கு லாபகமாக பயன்படுத்த நினைக்கின்றன என்று சொன்னது உண்மை. ஒரு 20 குழுக்களாக பிரிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை சொல்லி அதற்கு ஏற்றார் போல அன்றைய தினம் நம்முடைய ஜல்லிக்கட்டினுடைய போராட்டத்தை எடுத்து சென்றார்கள். எனவே அதை கலைந்து செல்ல வேண்டும் என்ற நிலையிலே தான் காவல்துறை அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்களே தவிர மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் போராட்டக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு நோக்கம் இருக்கட்டும். மெரினாவில் பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு சமூக நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். மெரினாவில் கூடியவர்கள்ல பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி மாறு வேடத்துல அல்லது மாற்று சிந்தனையோடு உள்ள இருந்தாங்கன்னு எடுத்துக்கலாம். அவர்களுடைய நோக்கம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதுதானே. ஜல்லிக்கட்டு போராட்டம் அங்க காலமாட்ட திறந்து விடுங்க, நாங்க போறோம், எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றதா? ஒருவேளை அந்த போராட்டத்துக்கு தூண்டிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் என்ன தவறு? போராட்டத்துக்கு அரசியல் கட்சிகள் தூண்டா என்ன தவறு? ஜல்லிக்கட்டு போராட்டம் போராட்டங்களை இல்ல, நீங்க போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு. முதலமைச்சரே நேரடியாக பிரதம அமைச்சரை சந்தித்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதற்கு ஒரு தீர்வு கண்டதற்கு பிறகு கூட போராட்டக்காரர்கள் கலைந்து செல்ல மறுத்தால் அதை எப்படி அரசு ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்று நாம் ஒருவருக்கு அனுமதிப்போமேனால் நாளை ஒரு பிரச்சனை கட்டவிழ்விட்டால் அரசு எப்படி அதை சமாளிக்க முடியும்? போராட்டங்களுக்கு வெகுஜன மக்கள் இல்ல போராட்டங்களுக்கு அனுமதி தரீங்க, ஆனா அந்த போராட்டத்தினுடைய முடிவுகள்ல காவல்துறை கட்டவிழ்த்து விடப்படுகிறதா?
மெரினா கடற்கரையை பொறுத்தவரையிலே யாரும் காவல்துறையிடம் அனுமதி வாங்கி அந்த இடத்தை பயன்படுத்தவில்லை. அவரவர்களாகவே அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே மாணவர்கள், இளைஞர்கள், பல்வேறு தமிழ் ஆர்வலர்கள், பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள், பல்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள், தமிழர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் உரிமையாளர்கள் என்கின்ற முறையிலே அங்கே கூடினார்கள். எனவே அரசும் இது தமிழக அரசு என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமை என்பதை உணர்ந்துதான் அதற்கு பாதுகாப்பு நல்கினார்களே தவிர போராட்டத்திற்கு யார் அனுமதி பெற்றது? அங்கே நடந்த போராட்டத்திற்கு யாருடைய பேரில் அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா? புரிந்து கொள்ள என்று பார்த்தால் யாருடைய பேரிலும் அனுமதி பெறவில்லை. அது ஒரு தன்னெழுச்சியான போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய பின்னணியில சில அரசியல் கட்சிகள் இருந்ததாக நம்ம சொல்ல முடியாது. இன்றைய போராட்ட களத்தில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வேறொரு வடிவத்தில் வைக்க வேண்டும், மற்ற போராட்டங்களை வேறொரு வடிவத்தில் வைக்க வேண்டும். முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி, எல்லா போராட்டங்களுக்கும் பெரும்பாலும் அனுமதி கிடைக்கிறது, போராட்டங்கள் அமைதியாக தொடங்குகிறது. அந்த போராட்டத்தினுடைய முடிவுன்னு பார்க்குறப்போ ஒன்று தடியடியா இருக்கு, இல்லை கைதாக இருக்கிறது, இல்லைன்னா மண்டபங்கள் அடைத்து வைக்கிறதாக இருக்கிறது. அந்த முடிவு ஏன் மாறுகிறது? அதில் வந்து எல்லை மீறுவது காவல்துறையா இல்லை போராட்டக்காரர்களா? போராட்ட நடத்துவருடைய நோக்கம் அரசினுடைய கவனத்தை தங்கள் பால் திருப்ப வேண்டும், தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்கிறது மட்டுமே காரணமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேறும்னு சொன்னாவே போதும். அதிகாரிகள் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்கன்னாவே கலைஞ்சு போயிடுவாங்க. இவருடைய நோக்கம் எதையாவது ஒன்றை செய்து ஒரு அசாதாரண ஏற்படுத்தணும், அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும், அரசுக்கு கெட்ட பேர் கொடுக்கணும். இது வந்து பல பேருடைய பொதுமக்களுடைய கவனத்துக்கு நாளைக்கு காலையில் பேப்பரில் வரணும். சும்மா வந்து ஒரு எல்லா போராட்டத்துக்கு முன்னாடியுமே அரசுக்கு கெட்ட நோக்கத்தை ஏற்படுத்தணும், காவல்துறைக்கு நெருக்கடி கொடுக்கணும் இருக்குமா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோக்கம், ஒரு கோரிக்கை இருக்கும்ல, நானும் வந்து இப்போ எல்லாத்தையும் சொல்லலையே. எவ்வளவோ போராட்டங்கள் அமைதியாக வந்து அங்கே வெள்ளூர் கோட்டத்தில் உட்காந்து எதிர்த்து போகிறாங்க. சாயந்தரம் உட்கார்ந்து போறாங்க. அவர்களுடைய நோக்கம் என்னன்னா அவங்க போராட்டம் நடத்தணும், அவங்க உட்கார்ந்துட்டு போறாங்கன்னா அது அப்படியே அமைகிறது இல்ல. உடனே அது சம்பந்தமான ரிப்போர்ட் போயிடுது, ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு போயிடுது. இத்தனை பேர் உட்கார்ந்தாங்க, அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போது அது கவனிக்கப்படுகிறது. ஆனால் எதுவுமே காரணமே இல்லாம அனுமதி கொடுக்கலன்னா கூட ரோட்ல வந்து உட்கார்ந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க. நீங்க வந்து போராட்டம் நடத்தின வந்துட்டீங்க, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வர்றீங்க, உங்களை அரசுன்னு சொல்றோம், கைதாகி போகணும். இல்ல சார், போராட்டத்தோட வடிவம் உங்களுக்கு தெரியாது இல்ல. கண்டன போராட்டங்கள் இருக்கு, உண்ணாவிரத போராட்டங்கள் இருக்கு, மௌன போராட்டம் இருக்கு, பல வகையான இது இருக்கு. எல்லாத்துக்கும் துணிஞ்சா நீங்க அடிப்பீங்க, துப்பாக்கியால சொல்லுவீங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ண எல்லாத்துக்கும் துணிஞ்சோன்னு நான் அதை சொல்லல. நீங்க போராட்டத்துக்கு வர்றீங்கன்னா கைது பண்ணாங்கன்னா அரெஸ்ட் ஆகணும். இங்கே வந்து சாலை ஓரத்தில் நின்று ஒரு கோஷம் போட்டுட்டு கலைஞ்சு போகிறாங்க. இங்கேருந்து ஒரு அலுவலகத்துக்கு கூட போவாங்க, நாங்கள் கலெக்டரை பார்க்கணும்பாங்க. அவங்கள அழைச்சிட்டு போய் வெளியில் நிற்க வச்சுட்டு ஒரு 5 ரெப்ரஸன்டேட்டிவை கூட்டு போய் கலெக்டர் மனு கொடுக்க சொல்லி அங்கேயே கலைஞ்சு அனுப்புவோம். அதே சாலையை மறித்து உட்காரன்னா உங்களை சாலையை மறிச்சிங்கன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம்பாங்க. சார் நாங்கள் சாலையை மறித்து நின்றுக்கிறோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் சார், நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கம்பாங்க. அரெஸ்ட் ஆவாங்க, கொண்டு போய் வச்சிருந்து 151 அரெஸ்ட் பண்ணுவோம், சாயந்தரமே ரிலீஸ் பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் ஆகவும் மாட்டாங்க, சாலையில் படுத்துக்கிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ எப்படி ஒரு சாலையில் படுத்துக்கொண்டு முரண்டு படிக்கிறவங்களை எப்படி காவல்துறையினால் தூக்க முடியும்? கஷ்டம், சிரமம். பொதுவாக அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நாங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு? ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது அவர்களை கலைப்பதற்காக லத்தி சார்ஜ் பண்ணி கூடும் எச்சரிக்கை பண்ணிட்டு தான் பண்றோம். வந்து முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் ஒரு லத்தி சார்ஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதற்கு பிறகு அவர் பல சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. பல பேருக்கு அவர் ஆன்சர் பண்ணணும். சும்மா லத்தி சார்ஜை அடிச்சுட்டு அவர் போய் வீட்டில் போய் தூங்கிட முடியாது. லத்தி சார்ஜ் எந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நடத்துனது, அதில் காயம்பட்டவங்க எத்தனை பேர், என்ன காரணம், ஏன் லத்தி சார்ஜ் இது பண்ணீங்க, முன்னாடி அதை வந்து வார்னிங் கொடுத்தீங்களான்னு இவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆர்டிஓ என்கொயரி நடக்கும். ஆர்டிஓக்கு ஜஸ்டிஃபை பண்ணாதான் அந்த போலீஸ் ஆபீசர் தப்பிக்க முடியும். இல்லனா அவர் லத்தி சார்ஜ் பண்ண அப்படி இருக்கல. அதுதான் அப்படி இருக்கல, அவர் பாட்டுக்கு வந்துட்டு அடிச்சு போயிட முடியாது. லத்தி சார்ஜ் அப்படின்றது ஒரு ஆர்டர். சோ அந்த ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய பின்விளைவுகளை சந்திக்கணும். கையால் அடிக்கிறது சியாமலாபுரத்தில் நடந்தது, அதுக்கெல்லாம் வந்து அது வந்து அசாதாரணமான சந்தர்ப்பம். நீங்க வந்து அன்னைக்கு காலையில இருந்து அந்த போராட்டம் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நடந்திருக்குது. அந்த 10 மணி நேரத்தில் ஒரு டிஎஸ்பியை பல பெண்கள் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க, கல்லெறிஞ்சல். இந்த எல்லாம் நீங்க அன்னைக்கு 10 மணி நேரமா நடந்த போராட்டத்தில் நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் வர்றேன். அவ்வளவு அந்த சாலையை மறிச்சு காலையில இருந்து உட்கார்ந்துருக்காங்க காவல்துறைன்னா. அவ்வளவு அதையெல்லாம் போட்டோ எடுக்காம அந்த 10 செகண்ட்ல ஒரு போறாரு, வேகமா போறாரு. நான் விசாரித்த வரையில் அவர் வேகமா போகும்போது அந்த லேடி வந்து அந்த குச்சை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த குச்சை வேகமா பிடிங்கி இந்த கைக்கு மாத்திட்டு கையால அடிக்கிறாரு.
உண்மை அப்படி செய்தது அது மிக்க தவறு தான். அவர் இந்த மாதிரி கையால் அந்த பெண்ணை அடிச்சது தவறு தான். நான் இது பண்ணல. அந்த கோபம் வந்து திடீர்னு இந்த கோபம் வந்தது கூட ஒரு காவல்துறை இதுக்கு என்ன விசாரணை கேக்குறது? விசாரணை இல்லையா? பதவி நிச்சயமா விசாரணை தான். ஏன்னா அவர் மேல வேற எந்த கேஸும் இல்ல, வேற எந்த குற்ற நடவடிக்கையும் இல்ல, வேற எந்த புகாரும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்ல. அவருடைய கிரேட் ரீதியா அவருக்கு பதவி உயர்வு அவர் வந்து முதலமைச்சர் சொல்றாரு. இல்ல, ஒரு கிளாஸ் 1 ஆபீசர், அவர் ஒரு டைரக்ட்லி ரெக்ரூட்டட் டிஎஸ்பி எஸ்பி இதுல இருக்கிறார் அப்படின்னா உடனே எடுத்த உடனே ஒரு புகாரை வச்சுட்டு அவர் மேல நடவடிக்கை எடுத்துட முடியாது. அதற்கு சட்டத்தில் விதிகள் இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் இருக்கு. பிரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணணும். பண்ணிட்டு அந்த காயப்பட்ட பெண்ணை விசாரிக்கணும், அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை பார்க்கணும், என்ன நடந்துச்சு அந்த இதில் அப்படிங்கிறத எல்லாத்தையும் விசாரிச்சு. ஏன்னா அவர் நாளைக்கு போய் கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டுக்கு பதில் சொல்லணும் டிபார்ட்மெண்ட். அவர் உடனே நீங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அவர் பாட்டு போயிட மாட்டாரு. நீங்க வச்ச ஒரு குற்றச்சாட்டு தான் சாமலாபுரத்துல இருந்து இணைந்திருக்கக்கூடிய தவமணி. தவமணி நீங்க சொல்லுங்க. திரு கருணாநிதி அவர்கள் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி வந்து காவல்துறை அதிகாரியை பெண்கள் எல்லாம் நீங்க தாக்குனீங்க, அதெல்லாம் மறைச்சிட்டு பெண்களை யதார்த்தமாக பெண்ணை வந்து அந்த காவல்துறை அதிகாரி அடிக்கக்கூடிய நேரத்தில் எடுத்த அந்த புகைப்படங்கள், அந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டு போராட்டமே வேறு வகையில் மாறிவிட்டது மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னீங்க. அன்றைக்கு நடந்தது என்ன சார்? இப்போ எஸ்பி கருணாநிதி ஐயா சொன்னார் இல்லைங்களா, ஒரு போராட்டம்ங்கிறது பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை காமிக்கிறதுனால தான் காவல்துறையினர் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காலையில் நாங்கள் 9 மணிக்கு ரோட்டில் உட்கார்ந்தோம். சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் போராட்டம் நடந்துச்சு. காலையில் 11 மணிக்கே நாங்கள் போய் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, நாங்களா வாலண்டியரை கேட்டோம், அரெஸ்ட் பண்ணுங்க, பக்கத்தில் மண்டபம் இருக்கு, பேச்சுவார்த்தை நடத்திக்கலான்னு. அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு காவல்துறை சொல்லிட்டாங்க. ஆனால் 4:30 மணிக்கு அடிக்க வேண்டிய அதிகாரத்தை யார் கொடுத்தாங்க? இன்னொன்று, பொதுமக்கள் எதுக்காக காவல்துறையை அடிக்கணும்? நாங்க வந்து எங்களுக்கு மதுபான கடை, அதாவது பேப்பர்ல வரணும், எங்களுக்கு நாங்க வந்து மீடியால வரணுங்கிறதுனால தான் போராடணும் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையிலேயே வந்து, அதாவது பூனை வந்து கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருண்டுடுச்சுன்னு நினைக்குமா? அது போல தமிழக மக்களே அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்க தயவு செய்து. யாரும் பெண்கள் வந்து போய் டிஎஸ்பியும் ஏடிஎஸ்பியும் சாதாரண பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மண்டபத்தில் அடங்கி அப்படின்றீங்க. அங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் என்னாரு, அவர்கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? சட்டமன்ற உறுப்பினரே அதை கடந்து போக முடியல, அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தினீங்களே. அப்போ ஆட்கள் அதிகமாக போராட்டத்தில் வரக்கூடிய பெண்கள் அதிகமான உடனே உங்களுடைய கோரிக்கையும் வலுப்பெற்று விட்டதோ? மாறிடுச்சு, கோரிக்கையே மாறிடுச்சு சார். அப்படி இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் இந்த கடையை சாத்திட்டு தான் நான் போவேன்னு சொல்லி எங்களோட போராட்டத்தில் உட்கார்ந்தாரு. அவர் மேலதிகாரிகளுக்கு பேசினாரு. ஆனா எந்த ஒரு உறுதியும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கடையை கண்டிப்பா நாங்க தொடர்ந்து சாத்திடுறோம், கடை இனி திறக்கப்பட மாட்டாதுன்னு யாருமே உத்தரவு கொடுக்கலையேங்க சார். அப்புறம் எப்படி நாங்க கலைஞ்சு போக முடியும்? அதாவது இது திடீர்னு நாங்க பண்ண போராட்டம் இல்ல. 1.5 மாசத்துக்கு முன்னாடியே ப்ராப்பரா மனு கொடுத்து கலெக்டர் ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் மனு கொடுத்து எந்த ரிசல்ட்டும் வராததுனாலதான் இந்த போராட்டம். சரி விடுங்க, எங்க போராட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழகம் முழுவதும் மதுபான கடை எதிர்த்து பொதுமக்கள், பெண்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்களே. இப்போ அரசாங்கம் வந்து எதிர்கட்சியினர், அந்த கட்சி இந்த கட்சி எல்லாரும் தூண்டி விடுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சொல்றாங்க இல்லையா? அது வரைக்கும் நியாயமாவே இருக்கட்டும். போராட்டத்தை இன்னும் வலுப்படுத்துவதற்கு காரணம் யாராக இருக்க முடியும்? இத்தனை எதிர்ப்பு இருந்தும் இன்னும் ஏன் மதுக்கடைகளை மூட முடியல? ஏன் வந்து மக்களோட எதிர்ப்பையும் மீறி மதுக்கடைகளை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இடங்கள்ல, போராட்டங்கள் நடத்தக்கூடிய இடங்கள்ல மதுக்கடைகளை மூடிட்டு தானே இருக்காங்க. உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் படி மாநில நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலையில இருந்து 500 மீட்டருக்கு அப்புறம் தான் மதுக்கடை இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி 500 மீட்டருக்கு உள்ள இருக்கு நீங்க ஒரு மதுக்கடையை காமிச்சீங்கன்னா அது நீதிமன்ற அவமதிப்பு சார். 500 மீட்டருக்குள்ள இருந்தாலும் கூட பொதுமக்களுடைய எதிர்ப்பு இருக்கக்கூடிய இடத்தில் மதுபான கடை திறக்க கூடாதுங்கிறது தான் வந்து உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு இல்லைங்களா? அப்படி இருக்கும்பொழுது சொல்லுங்க திரு முருகுமாறன் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, அன்பு சகோதரி திருமதி தவமணி அவர்கள் தன்னுடைய போராட்ட நிகழ்வுகளை பற்றி நம்மிடத்திலே சொன்னார். எங்களை பெற்றவர்களும் ஒரு பெண்தான் தாய், எங்களை மணந்திருக்கக்கூடியவர்களும் ஒரு பெண்தான் மனைவி, எங்களோடு பிறந்திருக்கக்கூடியவர்களும் ஒரு பெண்தான் சகோதரிகள். எனவே பெண்ணை மையப்படுத்தி தான் இந்த வாழ்க்கை அமையப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் போராட்டத்தை பற்றி சொல்கிற பொழுது பெண்களை புண்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே அவர் சொல்லவில்லை. நான் ஒரு விஷயத்தை உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பு சகோதரி திருமதி தவமணி அவர்கள் அவர் நடத்திய போராட்டத்தில் நாங்கள் வீகம் வகுத்து 1.5 மாதங்களுக்கு முன்பாகவே அலுவலகத்தில் கடிதம் கொடுத்து அவர்கள் முறையாக அகற்றப்படாத காரணத்தினால் நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம் என்று அவர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மனிதநேயத்தோடு பார்ப்பீர்களானால் இந்த தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் மூலம், டாஸ்மாக் மூலம் இந்த மதுபான சில்லறை விற்பனை என்பது 2003 தொடங்கப்பட்டது. இன்றைக்கு 2017, 14 ஆண்டுகளுக்கு பிறகு
தமிழகம் முழுவதும் இந்த போராட்டங்கள் பெண்களை முன்னிறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமை அண்ணன் திரு அந்ததிரிதாஸ் அவர்கள் கூட இங்கே இருக்கிறார்கள். அவருடைய தலைவர் திரு வைகோ, காந்திய மக்கள் இயக்க தலைவர், இது போன்ற தலைவர்கள் எல்லாம் நடைபயணம் கூட மது ஒழிப்பிற்காக, பூரண மொழி ஒழிப்பிற்காக நடைபயணம் கூட மேற்கொண்டார்கள். ஆனால் அப்போதெல்லாம் இல்லாத அந்த போராட்ட உணர்வு இப்போது எப்படி வருகிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் அதை ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா, நான் உதாரணத்தை ஒரு நிமிடத்தில் பிரச்சனைகள் எப்போது தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல போராடுவாங்க. ஒரு நிமிடம் உங்கள்ட்ட சொல்றேன் பாருங்க. இப்போ சகோதரி தவமணி போன்று இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரிகள் அதில் எந்த விதமான பலனையும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய பூரண மதுவிலக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை எண்ணம் தானே தவிர அதில் சுயநலம் இல்லை. ஆனால் இது போன்ற யதார்த்தமானவர்கள் ஒரு மதுபான கடையின் முன்பு கூடுகிறார்கள். 10 பேர் கூடி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த 10 பேர் 20 பேராக ஆகிறார்கள், 20 30ஆக, 30 40ஆக, 100 பேர் ஆகிறார்கள். 100 பேர் ஆகின்ற சமயத்தில் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் அங்கே நிலவுகிறது. உடனடியாக மதுபான கடைக்குள்ளே செல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மது பாட்டில்கள் எடுத்து வந்து வீதியிலே போட்டு உடைக்கிறார்கள். அது அரசினுடைய சொத்து. எனவே பாதுகாக்கக்கூடிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. இதை தவமணி அவர்கள் பாட்டிலை உடைக்க சொல்லி அழைத்து வரவில்லை. ஆனால் தவமணியை கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் சில விசமிகள் அங்கே உள்ளே புகுந்து இது போன்ற வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட்டு அரசுக்கு கெட்ட பெயர் வாங்க வேண்டும் என்கின்ற அந்த உத்தியை கையாளுகிறார்கள். அதைத்தான் தமிழக முதலமைச்சர்கள் யதார்த்தமாக சொன்னார். அவர் இப்பொழுதுதான் முதல் முறையாக முதலமைச்சராக ஆயிருக்கிறார். முதல் மானிய கோரிக்கைகளை அவர் பேசக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறார். அவர் யதார்த்தமான முதலமைச்சர், மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய முதலமைச்சர். இதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் அனுபவப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாம் சொல்லுகிற நம்முடைய முதலமைச்சர் சொல்லுவார் என்பது இன்றைக்கு பெண்களை மையப்படுத்தி அமைப்புகள் திரு முருகுமார் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கப்புறமா இது வந்து தேவையற்றது, இது இந்த வார்த்தைகளை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் சொல்றாரு. அப்போதும் கூட சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெறுகிறது. எனக்கு தெரிஞ்சு நீங்க சட்டமன்றத்தில் இருந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதற்கு சில உதாரணங்களை அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் சொல்றாங்க. 7 வயது இருக்கக்கூடிய ஒரு பையன் போராடுறான், அதுக்கு பின்னணி காரணம் என்னன்னு சொல்றாங்க. இவ்வளவு வந்து ஒரு பிரச்சனையை அதனுடைய பின்னணி காரணங்கள்லாம் சொல்லிட்டு அதற்கப்புறமா வந்து அதை அவை குறிப்பில இருந்து நீக்கிறீங்க அப்படின்னா முதலமைச்சர் இதற்கு முன்பாகவே கொஞ்சம் யோசித்திருக்கலாமே, இந்த வார்த்தை பயன்படுத்தலாமா வேண்டாம்? இல்ல சார், நீங்க போராட்ட களத்தில் இருக்க போராடிய விதத்தின சொன்னதெல்லாம் அவை குறிப்பில இருந்து நீக்கல. முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு உடனடியாக என்ன செய்யறாங்க, ஒரு மதுபான கடை, அந்த ஊர்ல உள்ள இளைஞர்கள் பெரியவர்கள் உடனே 10 பெண்களை அழைத்து வந்து நிறுத்துகிறார்கள். அந்த பெண்களுக்கு போராடக்கூடிய அந்த போராட்ட குணம் தெரியாது. குடும்பத்திற்கு உழைக்கக்கூடிய அந்த உழைப்பும் குடும்பம் வளர வேண்டும் என்கின்ற எண்ணமும், நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், நம்முடைய கணவர்கள் ஆரோக்கியமாக உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணமும் இருக்க காரணத்தினால் அவர்கள் உடனடியாக அந்த மதுபான கடைக்கு வருகிறார்கள். நான் ஒன்றை குறிப்பிடுகிறேன். 2003க்கு முன்பாக எத்தனை சாவுகள், எத்தனை கள்ளச்சாராய விற்பனை மூலம் எவ்வளவு பேர் செத்தார்கள். இவைகளெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் மதுபான கடைகளை திறந்தார்களே தவிர மதுபான கடையின் மூலமாக நம்முடைய தமிழக மக்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அரசு தொடங்கப்படவில்லை. இன்றைக்கு படிப்படியாக நாங்கள் குறைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார், மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சொல்லியிருக்கிறார், விரைவிலே மதுபான கடைகளை கண்டிப்பாக மூடினால் பாதி பிரச்சனைகள் இன்றைக்கு பெண்களுடைய போராட்டங்கள் அப்படின்றது இருக்காது அப்படின்றது ஒரு புறம். திரு அந்தரிதாஸ், போராடுவதற்கு உரிமை இருக்கிறது, எதிர்ப்பு இருக்கிறது அப்படின்னா அதை பதிவு பண்ணுங்க, போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் மதுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம் சொல்லிட்டு மது பாட்டில்களை உடைப்பதும் கடையை அடித்து சூறையாடுவதும் கலிங்கப்பட்டியிலே நடந்தது. அதைத்தான் அப்பேற்பட்ட சூழல்ல எப்படி காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியும்? அதாவது சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், சிறு பொறியை தான் பெரு நெருப்பாக மாறுகிறது. சிறு பொறியாக இருக்கும் பொழுதே ஏன் அதை அணைக்க மறுக்கிறீர்கள்? சசி பெருமாள் அவர் அன்றைக்கு தடுக்கப்பட்டிருந்தால், அந்த நிகழ்ச்சி நடக்காமல் இருந்திருந்தால் கலிங்கப்பட்டி வந்திருக்க வாய்ப்பில்லை. கலிங்கப்பட்டியில நடக்காமல் இருந்திருந்தால் சுப்ரீம் கோர்ட்டிலே இப்படி ஒரு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆகவே சிறு பொறியாக இருக்கும்போது இது ஏன் அணைக்க மறுக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் இன்றைக்கு ஹெட்லைன்ஸாக மாறிவிட்ட டிஎஸ்பி பாண்டியராஜன் அவருடைய சாமலாபுரம் நிகழ்ச்சி என்பது பல மணி நேரம் நடந்தது, உண்மை, நான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வழியாக சாலை மறியலில் இருக்கும்போது சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் அவர்கள் போகும்போது நிர்பந்தத்தின் காரணமாக அந்த போராட்டத்தில் அவரும் கலந்து கொள்ள வேண்டிய நிலைமை. 3 மணி நேரம் அவரும் இருந்தார். ஆனால் அவர் 3 மணி நேரம் இருக்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் நிச்சயமாக இந்த கடையை மாற்றுகிறோம் என்று உறுதி கொடுத்த பிறகு அவர் போய்விடுகிறார். அவர் போன 10வது நிமிடத்தில் இன்றைக்கு இந்த திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் மரியாதைக்குரிய பாண்டியராஜன் அவர்களும் பல்லடம் மனோகரன், அடிஷனல் எஸ்பி பல்லடம் மனோகரன் அவர்களும் இப்படி அந்த ஈஸ்வரி அவர்கள் மீதும் ஜபகணேஷ் அவர்கள் மீதும்
தாறுமாறாக கையாளப்படுகிறார்கள், தடியடி நடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் மீது முறைப்படியான எல்லா அரசியல் கட்சிகள் தலைவர்கள் கேட்டதை போல ஒரு சஸ்பெண்ட் என்கின்ற ஆக்ஷன் வந்திருக்கலாம். அண்ணன் சொன்னாரு, நான் குறிப்பிட்ட அந்த உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கறிஞர் தாக்குதல் 2009 பிப்ரவரி 19 பத்தி அவரும் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, அன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அன்றைக்கு கமிஷனராக இருந்த மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீதும், அதே போலவே டிப்டி கமிஷனராக இருந்த மரியாதைக்குரிய AK விஸ்வநாதன் அவர்கள் மீதும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. அதற்கு பிறகு அன்றைக்கு இருந்த திமுக அரசு அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு பிறகு அண்ணா திமுக வந்ததில்லை, இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? நீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதுதான் கேள்வி. இதுதான் சொல்றேன். ஆக இது ஏன் பெரிய நெருப்பாக கொழுந்து விட்டு எரிகிறது என்பதுதான் நமக்கு புரியல. பிரச்சனை இருக்கின்றப்போ முதல் போராட்டத்தில் எல்லாத்துக்கும் முடிவு கிடைச்சுன்னு நினைக்க முடியுமா? 6500 கடைகள்ல இருந்து இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு பாதியா குறைஞ்சிருக்கு, 3000 குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த போராட்டங்களுடைய விளைவு தானே. கண்டிப்பா அக்னி குஞ்சொன்று நியாயமான போராட்டம். நீங்க சொன்னீங்க அரசாங்கத்துடைய கவனத்திற்கு. இது 1928 பகத்சிங் அவர்களும் பட்டுகேசத்தும் பாராளுமன்றத்தின் மேல் மாடத்திலும் துண்டு வீசி ஒரு துண்டறிக்கைகளை போட்டாங்க. அதுல என்ன சொன்னாங்க, தொழிலாளருக்கு விரோதமான சட்டங்கள் வருகிறது, அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் குண்டு வீசினோமே தவிர யாரையும் கொள்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. சாமானியன் எதுக்கு வர்றான் போராட்ட களத்துக்கு? அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக. அது பல காலகட்டமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது திட்டமிட்டு ஒரு சில பேரை ஏவி விட்டு சில பேர் அதுல ஊடுருவி இருக்கலாம், அதுல நாம் மறுக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அது ஏன் சட்ட ரீதியாக ஏன் அவர்கள் கையாள இருக்கிறார்கள்? மே 21ஆம் தேதி அவர்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சி சொன்ன மாதிரி பெரிய கலவரம் நடக்க போறது, மெழுகுவத்தி ஏற்ற போறாங்க. அது நிகழ்ச்சி திட்டமிட்டு நடத்தி இல்ல, நீங்க வழக்கு போட்டீங்க, ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் 30ஆம் தேதி 9 நாட்களுக்குள்ளாக பொதுவாக இன்ஸ்டிடியூட்டட் ரவுடிஸ், அதே போலவே ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இவர்கள் மீது போடப்படுகின்ற குண்டாஸ் ஆக்ட் ஏன் போடப்படுகிறது? ஜனவரிக்கு முன்பு மெரினா அப்படின்றது வேற. எப்படி சீரணி அரங்கம் இருந்த போது மெரினா பல அரசியலுக்காக பயன்பட்டு இருக்கிறதோ, அரசியல் கூட்டங்களுக்கு பயன்படுதோ, அதே மாதிரி ஜனவரிக்கு முன்பு வேற. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமா ஐபிலையும் சரி ஐஎஸ்லையும் சரி மக்கள் எளிதாக கூடக்கூடிய ஒரு வழித்தடம் ஆயிருச்சு. அதனால அதுக்கப்புறமா அவங்களுடைய விதிமுறைகள் யாருக்குமே போராட்டத்துக்கு அனுமதி இல்லையே. அப்ப எப்படி நீங்க அங்க போய் இவ்வளவு நாள் விதிமுறைகளை மீறி போறதுக்காக வழக்கு போட்டிருக்கிறார்கள். இதே மாதிரிதான் தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டு விடுதலை புலிகள் அமைப்பினுடைய இவர் இறந்துட்டார் என்பதற்காக அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக எங்களுடைய தலைவர் வைகோ அவர்களும் நெடுமாறன் அவர்களும் போகும்பொழுது கூட 13(1) அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்டே போட்டாங்க அன்றைக்கு இருந்த அரசாங்கம். ஆக சாதாரண நிகழ்ச்சி வழக்கு போட்டு விட்டீர்கள். அதற்கு பிறகு ஏன் 9 நாட்களுக்கு பிறகு இந்த மாற்றம் வருகிறது? அதுதான் எங்களுடைய கேள்வி. ஓகே, புரிந்து கொள்ள முடிகிறது. சாமானியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய விஜயராகவன், காவல்துறையினருக்கு எந்த ஒரு கட்டாயமும் கொடுப்பதில்லை, அவர்கள் ஃப்ரீயாக வழக்குகளை கையாளுகிறார்கள், அதனால தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடிகிறது அப்படின்றாங்க. ஃப்ரீயாக வழக்குகளை கையாளுகிறார்கள், எந்த நிர்பந்தமும் இல்லை அப்படின்றப்போ இன்னும் செயின் ஸ்நாச்சிங்கும் மொபைல் ஸ்நாச்சிங்கும் அதிகரித்து வருகிறது, இன்னும் இருக்க தான் செய்கிறது. இப்போ ரீசெண்டாக மொபைல் ஸ்நாச்சிங்லாம் வந்திருக்குது. அப்போ சட்டம் ஒழுங்கு ஒரு புறம் காவல்துறையினர் கொடுத்திருக்கக்கூடிய அதீத சுதந்திரம் இன்னொரு புறத்தில் அவங்க சரியா பயன்படுத்திக்கணும்னு எடுத்துக்கிறதா? எனக்கு தெரிஞ்சு காவல்துறையினருக்கு சுதந்திரம் இருக்கானே தெரியல. நிறைய இப்போ நம்மளே நிறைய டிஸ்கஷன்ஸில் பேசும்போது நிறைய பாயிண்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குட்கா கேஸ் எடுத்துக்கோங்க. குட்கா கேஸ் ஐடி ரைட் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரிக்கு தே இஷ்யூட் லெட்டர், இந்த மாதிரி இந்த எவிடன்ஸ்லாம் கிடச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக ஆன்டி கரப்ஷன் ஸ்குவாடுக்குன்னு போயிருக்க தவிர ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்கல. இப்போ எதிர்கட்சி கோர்ட்டுக்கு போகிறேன்றாங்க. எவ்ரி திங் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஜுடிஷரியே கொஸ்டினபிளாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது அமைதி பூங்கா எப்படி இருக்கும் நாடு? அண்ட் கிரிமினல் கேஸ் நிறைய தான் ஆகிட்டு இருக்கணும். நீங்க இப்போ இந்த குட்கா கேஸ்ல எந்த சொல்யூஷனே கிடைக்கல உங்களுக்கு. இல்ல அப்படி இருக்கும்போது காவல்துறையினுடைய கரங்கள் கரைபடாத கரங்களா அப்படின்னு அந்த கேள்வி இல்ல நான் கேட்கறது. ஃப்ரீ ஹேண்டடா இருக்காங்க. இப்போ அவங்க எந்த கட்டுப்பாடுக்கும் உட்பட்டவர்களாக, எந்த நிர்பந்தத்துக்கும் உட்பட்டவர்களாக இல்லை அப்படின்றப்போ அவங்க இது ஒரு புறம் இருக்கிறது, இன்னொரு புறம் செயின் ஸ்நாச்சிங்லாம் இதை அதிகரித்து வரும். இதை ரெண்டே எப்படி பார்க்கணும்னு தான் நான் கேட்குறேன். அவங்க கரங்களை சுதந்திரமா இல்லைங்கிறதா என்னோட ஆர்கியூமெண்ட்டே. நான் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த கேஸ் எடுத்து பண்ணிருக்கணும். டிஜிபி மேலேயே ஒரு இது இருக்கு, அந்த கேஸ்ல டிஜிபியும் இருக்காரு, அதுக்கு மேல ஒரு பொலிட்டிஷியன் மேலேயும் இருக்கு. பட் அவங்க ஆக்ஷனே எதுவும் எடுக்கல. சோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன திருத்தம், டைரியை வைத்துக் கொண்டு எதுவும் முடிவு பண்ண முடியாது. சகாரா குழுமம் வெளியிட்ட ஒரு டைரியில கூட மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது, பணம் சென்று இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு முடிவு செய்த முடியாது உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது. அதே மாதிரி மாதவராவ் டைரியை வைத்துக் கொண்டு இன்னைக்கு குட்கா இது வழக்கு தொடர முடியாது.
at least some inquiry should have happened, right? அப்படி தொடுப்பதாக இருந்தால் அப்ப வந்து விஜயபாஸ்கர் அவர்களுடைய அந்த வீட்டில இருந்து ஏதோ காகிதம் எடுத்து விட்டார்கள் என்பதற்காக ஆர்கே நகரில் 89 கோடி பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்பதை சந்தேகம் வரது இயல்பு. நம்ம விவாதிக்கிறோம். இதே நேரத்தில் சட்டமன்றத்தில் இது விவாதத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமா தான் மாறி இருக்கு. சந்தேகத்தை விசாரணை வைக்கலாம். ஓகே, கர்நாடகால ஒரு எம்எல்சி கோவிந்தராஜ் ஒரு டைரியில் எழுதுறாரு, எஸ்ஜி ஆர்ஜின்னு எழுதுறாரு, சோனியா காந்தி ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐசிசிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் பணம் கொடுத்துருக்கேன் எழுதுறேன். அதை வச்சு ஒரு வழக்கு தொடுக்க முடியுமா? விசாரணை அமைங்க. விசாரணை வந்து நிரூபணம் செய்யப்பட்டால் அதுக்கு பிறகு வழக்கு தொடுக்கலாமே தவிர டைரியை வைத்துக் கொண்டு அந்த வழக்கு தொடுக்க முடியாது. நான் தகவலுக்காக ஆர்கே நகரை பத்தி பேசினால ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். ஆர்கே நகர் எலெக்ஷனை எதுக்காக நிறுத்தினாங்க அப்படின்னா வந்து நிறைய கேஷ் ஃப்ளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறுத்தினாங்க. பட் இன்னி வரை யார் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா, என்ன நடந்திருக்குன்னு நோபடி நோஸ். முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி, காவல்துறை அதிகாரிகள் மீதே நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. வெளியில் சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் கிடையாது, சட்டமன்றத்திலேயே சொல்லப்படுகிறது. டிஜிபி மேலே இப்படி ஒரு புகார் இருக்கிறது, சிலை கடத்தல் வழக்கில் ஒரு காவல்துறை அதிகாரி தேடப்பட்டு வருகிறார், செம்மரம் கடத்தல் வழக்கில் வந்து ஒரு வந்து கைது செய்யப்படுறார். அப்படின்றப்போ காவல்துறையினர் மீதான நன்மதிப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது காவல்துறையும் வந்து அதற்கு எடுக்கப்படுகின்றவர்களும் இப்போ சமூகத்திலிருந்து எடுக்கப்படுகிறார்கள். ஒரு சிலர் செய்கிற தவிர வந்து அங்கொன்று எங்கொன்றுமா நடக்கிறத வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக காவல்துறை சொல்ல முடியாது. இப்போ சமூகத்தில் உள்ளவர்கள் தான் குற்றம் புரிகிறார்கள். இந்த குற்றவாளிகள்லாம் யார் வெளியிலேருந்தா வர்றாங்க, வேற்று கிரகத்திலிருந்தா வர்றாங்க, சமூகத்தில் இருப்பவர்கள் தான். அவங்க வச்சுட்டு ஒட்டுமொத்த சமுதாயமே குற்றவாளிகள் கூடாருன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி திறமை இல்லாத இந்த காவல்துறையிலும் டிஜிபி மேல வழக்கு பதிவு இல்லை, ஆனா வந்து வருமான வரித்துறையினருடைய அந்த இதுல கைப்பற்றப்பட்ட ஒரு டைரியினுடைய அடிப்படையில் ஒரு குறிப்பீடு அனுப்பப்பட்டு தலைமைச் செயலகங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு சட்டமன்றத்திலே விவாதத்துக்கு வந்திருக்கின்றப்போ காவல்துறை தலைவர் மீதே ஒரு புகார் அப்படின்றப்போ அது ஒட்டுமொத்த காவல்துறையின் மீதான புகார் யார் மீது மேலும் வரலாம். இப்போ அவங்க எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னா உண்மையிலே எனக்கே அதை பார்க்கும்போது அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன்னா நல்ல மதிப்புமிக்க அதிகாரி, நல்ல நேர்மையானவர் என்று பெயர் பெற்ற ஒரு அதிகாரிகள் மீது இந்த மாதிரி வந்தது எங்களை போல உள்ள அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி தான். என்ன சொல்றேன்னா இப்ப அந்த எழுதின ஆதர், அந்த டாக்குமெண்ட் ஆதர் என்ன சொல்லணும், நான் எழுதியது உண்மைதான்ங்கிறதுக்கு அவர் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இப்போ முதலாளியா இருக்கிறவங்க கொடுக்குற பணத்தை பொய் கணக்கு காட்டுறதுக்காக ஒருத்தர் எழுதி வச்சிருந்தா கூட அதை வச்சுட்டு ஒருத்தர் பனிஷ் பண்ண முடியாது. இது வந்து உண்மைதானா, அது ஜெனியூனஸ் ப்ரூவ் ஆகணும். அப்பதான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர சும்மா வந்து உடனே ஒரு யாரோ ஒருவர் எழுதி வைத்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு உடனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரி இந்தியன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே போய் நடவடிக்கை எடுத்துட முடியாது. அது மாதிரி இவர் குறிப்பிடும்போது சொன்னாங்க அரசுக்கு வந்து சாதகமாக செயல்படுகிறது காவல்துறைன்னு 2 பேருமே குற்றச்சாட்டு சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், அரசு மாறி மாறி வர்றீங்க, மக்கள் மாறி மாறி ஓட்டு போடுறீங்க, அரசு மாறி மாறி வருது. நாங்க காவல்துறை ஒரே அதிகாரிகள் தான் இருக்கோம். நாங்க ஒவ்வொரு அரசு எந்த அரசை நீங்க வந்து தேர்ந்தெடுத்து கொண்டாந்து உட்கார வைக்கிறீங்களோ அவர்களுக்கு உண்மையாக செயல்படும், உண்மையானாக்க லீகலா செயல்படுவோம். அது நீங்க எதிர்க்கிற பக்கத்தில் இருக்கிற எதிர்கட்சிக்காரங்களும் எதிர நீங்க நினைக்கிறீங்க அரசுக்கு வந்து சாதகமா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் அரசுக்கு எதிராக செயல்பட முடியாது. நீங்க யாரை செலக்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் பண்ணி ஆகணும். அரசுக்கு எதிராக போராடுகிறவர்கள் நியாயமாக போராடும் போது பாதுகாப்பு கொடுப்போம், நியாயத்துக்கு புறம்பாக போராடும் போது அவர்களை கண்ட்ரோல் பண்ணுவோம். அந்த எம்எல்ஏ அவங்க கரெக்டாக சொன்னாங்க. அதாவது ஒரு கூட்டத்தை கூட்டும் போதே வந்து எங்கிட்ட பர்மிஷன் கேட்போம். எதுக்காக பர்மிஷன் ஒரு முறை வச்சிருக்கோம் கேட்டிங்கன்னா, பர்மிஷனில் பல கண்டிஷன்ஸ் போடுவோம். நீங்கள் இவ்வளோ பேருக்கு மேலே கூடக்கூடாது, இவ்வளோ பேர் வரணும், இந்த இடத்த இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு முடிக்கணும், கோஷங்கள் வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி போடக்கூடாது, பொருட்களை சேதம், இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது அதில். இதெல்லாம் கொடுத்து போடும். அப்படி போடும்போதே என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்டத்தில் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஒரு 10 பேர் யாராவது ஒரு இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, எதையாவது செய்து தான் பெரிய ஆள் ஆகணும்னு ஒரு ஹிப்னாட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ இந்த பாட்டில் உடைக்கிறவங்க எல்லாம் அவர் சார் எம்எல்ஏ சார் சொன்னது மாதிரி எல்லாருக்கும் அதில் உடன்பாடு கிடையாது. அந்த போராட்டம் நடத்துறவங்க அத்தனை பேருக்கு அந்த பாட்டில் உடைக்கிறோங்கிற எண்ணத்தோடு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் யாராவது ஒருவர் செய்யும் போது மற்றவங்களாம் பார்த்துட்டு பேசாமல் இருப்பாங்க. ஏன்னா அதில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவங்க சொல்கிறாங்க, இப்போ முதலமைச்சர் சொன்னதுக்கு காரணமே நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இப்போ இந்த அரசு மதுக்கடைங்கிறது அரசு நிறுவனம். அது ஒன்றும் சாராய கடை, இவங்க சும்மா சாராய கடைங்கிறாங்க. நிறைய விசச்சாராய சாவுகள் நடந்துச்சேன்னு சொல்லி அரசு ஓபன் பண்ண ஒரு நிறுவனம். அது அரசு நிறுவனத்தை உடைச்சு நீங்க பண்றீங்க. அது எப்படி காவல்துறை பார்த்துட்டு இருக்க முடியும்? இன்னைக்கு அரசு நிறுவனத்தை இதை உடைக்கிறீங்க. கள்ளச்சாராயம் வித்தப்ப எத்தனை பெண்கள் போய் கள்ளச்சாராயம் வித்த உங்க வீட்டை உடைச்சிங்க? நான் ரெய்டு போனப்ப ஒரு வில்லேஜ் ரெய்டு, கள்ளச்சாராயம் எங்க வீட்டு பக்கத்துல காய்ச்ச போறது இல்ல, அவர் வீட்டு பக்கத்துல இல்லங்க, எங்கயோ நான் வரேன் யதார்த்தமா காட்டு பகுதியில் காய்ச்சறாங்க. ஆனா நீங்க கள்ளச்சாராயம் நடமாட்டம் பத்தி சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு மதுபான கடைகள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கப்போ அந்த போராட்டம் யதார்த்தமா தெருவுக்குள்ள சாராய வித்த இடம் இருக்குங்க. நான் சாராய ரெய்டுக்கு போவோம், சாராயம் விற்கிறவன் கொண்டு போய் யார் வீட்லயாச்சும் ஒரு வீட்டில் அவன் வீட்டில் வச்சா பிடிச்சிருவோன்னு தெரியும், கொண்டு போய் இன்னொருத்த வீட்டில் வச்சுட்டு ஒளிஞ்சுக்கிறது இன்னொரு வீட்டில் ஒளிஞ்சிருப்பான்.
நாங்க போய் நின்னா வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. ஏன் சார் என் வீட்டுக்குள்ள வரீங்க, வரக்கூடாது சார்பாங்க. உள்ள போய் பார்த்தா சாராயம் இருக்கும். அவங்க சாராயம் விற்காதவங்களா இருப்பாங்க. ஊர்ல எத்தனை பேர்கள்ல ஊர்ல பணம் மொத்தமா வாங்கிட்டு விட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்றாங்க. ரெய்டு பண்ணும்போது இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து சாராயம் நாங்க பாத்துருக்கோம். இப்ப இன்னைக்கு வந்து இந்த துணிச்சல் எப்படி வந்தது? இப்ப மட்டும் பெண்கள் இவ்வளவு போய் அரசு மதுபான கடைன்னு இவ்வளவு துணிச்சலா உடைக்கிறீங்க. அதனாலதான் சந்தேகம் வருது. முதலமைச்சருக்கு சந்தேகம் வர்றது காரணம் அதுதான். புரிந்து கொள்ள முடிகிறது. தவமணி, இதுவே வந்து ஒரு தனியார் கடையாக இருந்தாலோ அல்லது வந்து வேறு சார் சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் கள்ளச்சாரம் இருந்தது, அன்னைக்கெல்லாம் வந்து பொதுமக்கள் போய் அடிச்சு உடைச்சிருக்கீங்களா? அரசு அப்படின்றப்போ அரசுக்கு 2 கடமைகள் இருக்குது. காவல்துறை தரப்புல இருந்து பாதுகாக்க வேண்டும், மற்றொரு பக்கம் இன்னொரு டாஸ்மாக் நிறுவனம் அதை நடத்தணும். அப்படின்றப்போ அந்த ஒரு நெருக்கடியான நிலையை நீங்க சரியா பயன்படுத்தி கடையை உடைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறதா ஒரு பார்வை வைக்கிறாங்க. சார், அவர் வந்து சொல்றது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அந்த கள்ளச்சாராய கடைகளை உடைக்கிறதுக்கு யாரும் போகல, கள்ளச்சாராய கடைகள் வந்து சாதாரணமா வீடுகளிலேயே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அரசு நடத்தக்கூடிய இந்த டாஸ்மார்க் நிர்வாகம் மட்டும் வேற்று கிரகத்திலேயா இருக்குது? இதுவும் வீடு நாங்கெல்லாம் குடியிருக்கிறது வீடு இல்லையா? எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே மதுபான கடையை திறக்கிறாங்க. எங்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுனாலதான் நாங்க போராட்டத்துக்கு வரோம். இது மட்டும் இல்லைங்க சார், பொதுவாவே வந்து நாட்டோட முதுகெலும்பான விவசாயத்துக்காகவும் தன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியா மாற்றக்கூடிய மதுபானத்துக்காகவும் மட்டும்தான் மக்கள் எல்லா இடத்துலயும் எழுச்சி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கு இந்த மதுபான கடை டாஸ்மார்க் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா பல இடங்களில் போராடுறாங்க. என்னுடைய கேள்வி, ஒரு யதார்த்த மனிதனுடைய கேள்வி, போராட்டத்தில் பெண்கள் பங்கேற்கிறார்கள் அப்படின்ற ஒரு நியாயம் இருக்கு. கை குழந்தைகள்லாம் வந்து பங்கேற்கிறார்கள், அவங்களாம் விவரம் தெரிஞ்சு பங்கேற்க போவதில்லை. ஏன் பெண்கள் கை குழந்தைகளோடு வந்து போராட்டத்தில் பங்கெடுக்கிறாங்க? சார், வேற வழி இல்ல. அந்த கை குழந்தைகளை விட்டுட்டு, அதாவது உங்களை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிற காவல்துறை அதிகாரி கூட உங்களுக்கு பாதுகாப்பு நிர்பந்தத்துக்கு தள்ளுறதுக்கா? ஆமா சார், அப்போ இவங்க வந்து என்ன வேணாலும் அடிக்கலாம் பண்ணலாம், ஆனா அதுக்காக ஒரு பாதுகாப்பு பொதுமக்களுக்கு கிடையாது. இப்ப காவல்துறை வந்து ஒரு போராட்டம் நடக்குதுன்னா பாதுகாப்பு பொதுமக்களுக்கு கிடையாது. நாங்க போராடிட்டு இருக்கும் போது மதுபான கடை, எங்க போராட்டம் நடக்கும் போதே புதுசா ஒரு கடை ஓபன் பண்ணாங்க. எங்களுக்கு கொடுத்ததை விட அந்த மதுபான கடைக்கு தான் போராட்டம் அதிகமா காவலர்கள் கொடுத்தாங்க. இதுதான் நடந்த உண்மை. இன்னொன்னு என்னன்னா, இந்த அரசு நடத்தக்கூடிய இந்த டாஸ்மார்க் நிர்வாகத்துல வரக்கூடிய வருமானம் இந்த டாஸ்மார்க் கடை நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுன்னு ஐயா சொன்னார் இல்லைங்களா? கிடையாதுங்கும் பொழுது இந்த மதுபான கடையினால் வரக்கூடிய ஒரு வருமானம் வந்து நாட்டுக்கே மிகப்பெரிய அவமானம். நாங்க என்ன கேக்குறோம், எங்களுக்கு வந்து வாழ்றதுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை வேணும்னு தான் கேக்குறோம். புரிந்து கொள்ள முடிகிறது. திரு முருகுமாறன், உங்களுடைய இறுதியான கருத்துக்கள். இந்த 2016 சட்டமன்ற தேர்தலை சிறப்பாக நடத்தி முடித்து விட்டோம். அதுல வந்து எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை என்பதே இந்த ஆட்சியுடைய சட்டம் ஒழுங்குக்கு ஒரு சிறப்பான பெயர் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா அதே போல அதுக்கு அடுத்து நடந்த ஆர்கே நகர் தேர்தலில் பெயர் குறிப்பிட முடியாத யாரோ பணம் கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு கேஸ், முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் மீதே வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்த நோட்டீஸ், யாருன்னே தெரியாத ஒரு 4 பேர் மேல வழக்கு பதிவு. இதை ரெண்டையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறது? இல்லை, போராட்டங்கள் இல்லாமல் மனித வாழ்க்கையே இல்லை. போராடித்தான் நாம் ஆக வேண்டும். இன்றைக்கு நம்முடைய உடல்கள் இயங்க வேண்டும் என்று சொன்னால் கூட நம்முடைய உடல் உறுப்புகள் போராடி கொண்டிருக்கின்றன. இதயம் போராடி கொண்டிருக்கிறது, மூளை போராடி கொண்டிருக்கிறது, கணையம் போராடி கொண்டிருக்கிறது, கல்லீரல் போராடி கொண்டிருக்கிறது. வளர்ந்த நாடுகளிலே கூட போராட்டங்கள் இருக்கின்றன. எனவே மனித வாழ்க்கை இருக்கின்ற வரை எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஒன்று. மற்றொன்று, நம்முடைய தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையிலே அவர் இப்பொழுதுதான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் நிறைய இருக்கின்றன. அவர் ஆற்றுவதற்காக ஆட்சியை நடைபெறுவதற்கு முறைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு உத்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறார். இதில் பல தவறுகள் இருக்கலாம், பல நன்மைகள் இருக்கலாம். இவற்றை சீர்தூக்கி பார்க்கின்ற போது அதிகமாக நன்மைகள் தான் இருக்கிறார். இதற்கு முன்பு 89 என்னுடைய விவரம் சரியாக இருந்தால் 89 அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், நிறைய முறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அப்படின்றப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் அது எப்படி திரும்ப கட்டாயம் இல்ல? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? 1989 அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், நிறைய முறை அமைச்சராக இருந்திருக்கிறார். இப்பதான் முதல் முறையாக முதலமைச்சராக இருக்கார். அதனால வந்து இவர் பேசினது வந்து இப்போதான் கற்றுக்கொண்டிருக்கிறார். எப்படி நீங்க முதலமைச்சரை சொல்ல முடியும்? அப்படி இல்ல, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றுவதற்கும் அமைச்சராக இருந்து பணியாற்றுவதற்கும் முதலமைச்சராக தலைமை தாங்கி நாட்டையே வழிநடத்துவதற்கும் அதிலே பல்வேறு சிக்கல்களும் இன்னல்களும் இருக்கின்றன. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன.
எனவே அவர் சொன்ன அந்த வார்த்தை என்பது யதார்த்தம் தானே ஒழிய Okay. அவர் தவறாக ஓகே நம்முடைய மகளிரையோ நம்முடைய சகோதரியை புண்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. புரிந்து கொள்ள முடிகிறது. இறுதியான கருத்துக்கள் அந்தரிதாஸ். அதாவது காவல்துறை மற்றொன்று குறை நான் சொல்ல உலகத்தை வேண்டும் பதிவு என்பது செய்ய எங்களுடைய வேண்டியது கொள்கை அல்ல. அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க சின்ன திருடனுக்கு கொடிய சிறை, பெரிய திருடனுக்கு ஏசி அறைன்னு. அந்த நிலைமையில இருக்கக்கூடாது. காவல்துறைக்கு துணிவும் இருக்க வேண்டும், பணிவும் இருக்க வேண்டும், சட்டமும் இருக்க வேண்டும், தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டும். ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. ரெண்டு விஷயங்கள் பேசணும். ஒன்னு வந்து குட்கா பத்தி சொல்லும்போது ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு சொல்ல முடியுமா கேட்டாரு. குட்காங்கிறது தடைப்பட்ட விஷயம். கவர்மெண்ட் வந்து தடை பண்ணிருக்கு ஒரு இடத்துல. அப்ப தடையை மீறி ஒரு இடத்துல விற்பனை நடக்குது அப்படின்னா டெஃபினட்டா வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அதை பண்ணவே முடியாது. அப்போ வந்து அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதை இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன் இல்ல கிடையாது அப்படின்னு சொல்றது வந்து அந்த டைரி எழுதின மாதவராவே அது ஒரு விஷயம். அது பத்தி பேசினா வந்து நம்முடைய டாபிக்கே மாறும். நமக்கு இன்னும் ஒரே விஷயம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஓகே, இன்னும் ஒரே விஷயம் என்ன நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா வந்து பழைய ஆட்சி இந்த ஆட்சின்னு கம்பேரிசனே பண்ணக்கூடாது. நம்ம மக்களுக்கு என்ன ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து ஆட்சியாளர்கள் நினைக்கிறத தவிர வந்து பழைய ஆட்சியில் இவ்வளவு இருந்தது, பழைய ஆட்சியில வந்து 10 கூட்டம் வந்து இப்ப 8 தான் இருக்கு, கம்மியா இருக்கு அப்படிங்கிற அந்த கம்பேரிசனும் கூடாது அப்படிங்க. எல்லா குற்றங்களே நடக்கக்கூடாது, அமைதியான மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமாக எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் குற்றங்களை, யதார்த்த குற்றங்களை குறைப்பது என்பது காவல்துறையால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் பற்றாக்குறைக்கு மத்தியில் காவல்துறையினர் போராடி வருகிறார்கள். அவர்களுடைய பணியையும் நாம் பாராட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். மற்றொரு புறத்தில் போராட்டங்களுக்கு அனுமதி கிடைக்கிறது. சில நேரங்களில் போராட்டத்தினுடைய நோக்கங்கள், வடிவங்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டிருக்கின்றன. கட்டுப்படுத்துவதில் காவல்துறைக்கும் சில சிரமங்கள் இருக்கிறது. இதை காவல்துறை எப்படி கையாளப் போகிறது? முற்றிலுமாக குற்றங்கள் இல்லாத மாநிலமாக உருவாக வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய பதிலில் இருக்கக்கூடிய விஷயம். அதை நோக்கி தமிழகம் நகர்கிறதா என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அரங்கத்தில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த உங்களுக்கும் உங்களுக்கும் நன்றி நேயர்களே. மீண்டும் மற்றும் ஒரு வாரத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.